பரிசுத்த ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் நம்ம இடத்துல இறங்கி வந்ததற்காக நன்றி. தூதர்கள் இந்த இடத்துல முகாமிட்டிருக்கிறார். Angels resounding this place. We are acknowledging this worship to God. நம்முடைய துதி ஆராதனையில தூதர்கள் பங்கெடுத்து இங்கு நடக்கிற ஆராதனை தேவனிடத்துல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னத்தில் இந்த இடம் முழுவதுமாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் வாயும் தேவனிடத்துல, அப்பா நீருடைய பிரசன்னத்தின் இடத்தில் அனுப்பினதுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். உடைய கிருபைக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி, உடைய தயவுக்காய் நன்றி, அதிசய அற்புதங்களுக்காய் நன்றி, என் தேவனுடைய பிரசன்ன இடத்துல இறங்கினதற்காய் நன்றி. ஆவியானவரே, நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. ஆவியானவரே, முற்று முடிய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களை வெட்கமடையாதபடி செய். உம்முடைய கிருபையில, உம்முடைய இரக்கத்துல, உம்முடைய ஆசீர்வாதத்துல, உம்முடைய தயவுல நீர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிற. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறவர். நன்றி ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில பெரியவராய், அதிசயராய், அற்புதராய், வல்லமை உள்ளவராய் பெரிய காரியத்தை எங்களுக்காய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி. தடைகள் எல்லாம் உடைத்து மாற்றும், தடைகள் எல்லாம் எடுத்து போடும். உடைய பிரசன்னத்துல இன்னும் அதிகமாக உம்மிடத்துல நெருங்கி வரத்தக்கதாக தயவும் கிருபையும் இரக்கமும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் என் தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்ததற்காக நன்றி. பொறுப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Once again I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. Today's message from book of Exodus, book of Exodus chapter 20 verses 8 to 11. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி 11 வரை நாம் வாசிப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு அது ஓய்வு நாளாய் இருக்கிறது. அதிலே நீயே ஆனாலும், உன் குமாரன் ஆனாலும், உன் குமாரத்தி ஆனாலும், வேலைக்காரன் ஆனாலும், உன் வேலைக்காரி ஆனாலும், உன் மிருக ஜீவன்கள் ஆனாலும், உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதே பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Impacting the future generation, impacting the future generation. You shall not bow down to them nor serve them, for I the Lord your God, I am jealous God,
visiting the iniquity of the fathers upon the children to the third and fourth generation of those who hate me. பிள்ளைகள், அதாவது உங்கள் பிள்ளைகளை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பரிசுத்த ஓய்வு நாளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது யூத் சண்டே, வாலிபர்களுக்கு என்று நாம் பிரித்து கொடுத்திருக்கிற வாலிபர்கள் ஆராதனை. இந்த நாளில் நாம் தேவனோடு இடைபடும்படியாய் கர்த்தருடைய வசனத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் இரண்டு பகுதியாக எடுத்து ஒரே அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 20:5 தலைமுறை தலைமுறையாக நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஓய்வு நாளிலே நீயாகலும் உன் குமாரராகலும் குமாரத்தியாகலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியர்கள் ஆனாலும் மிருக ஜீவன்கள் ஆனாலும் வேலை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் இந்த ஓய்வு நாளிலே நாம் எப்படி தேவனிடத்திலே நடந்து கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுக்கும் பொழுது அது முதல் வசனம் தொடங்கி இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் 6 நாளும் கிரியைகளை நடப்பித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தபடினாலே அந்த நாளை பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நான் ஒரு முறை வெளி தேசத்திலே, இஸ்லாமிய தேசத்திலே நான் பிரசங்கத்திற்காக கடந்து போயிருந்த பொழுது அந்த போதகரிடத்திலே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் இருந்தது. நான் காலையில அதிகாலையில நான் அந்த இடத்துல போய்விட்டேன். 1 மணி நேரம் முன்னாலே போயிட்டேன். இந்த பாஸ்டர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை அதாவது 7வது நாள் தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆனால் நியாயப்பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் அது வருகிறது. ஆனா எங்களுக்கு 7வது நாள் விடுமுறை வெள்ளிக்கிழமை ஆயிற்று. இதை குறித்து நான் பல ஊழியத்திலே கேட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் கருத்து சொல்ல மறுத்து விட்டார்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்ட பொழுது நான் கேட்டேன், வேதாகமத்திலே தேவனை மற்ற நாளில் ஆராதிக்க கூடாது என்று ஏதாவது எழுதி வைத்திருக்கிறாரான்னு கேட்டேன். 7வது நாள் அவருடைய நாள், அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நீ எடுத்து வேதத்திற்கு வாசித்து பார்க்க, it is unfortunate that Israelites didn't honor the Sabbath as the Lord directed and had to be disciplined. ஆனால் and there is no biblical evidence that God commands any Gentiles not to observe the Sabbath today or seventh day. இது புறஜாதிகள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் எந்த இடத்துல எழுதப்படும்? இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் கொடுத்திருக்கிறார், அந்நியர்களுக்கு அல்ல. ஒருவேளை அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் ஒருவேளை அவர்களையும் நாம் ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்க சொல்லலாம். அது வரைக்கும் அவங்க புறஜாதியா இருக்கிறதுனால எந்த நாளில் தேவனை ஆராதிக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் நாம் தேவனை ஆராதிக்கிறோமா? நமக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? அவங்களுக்கு வெள்ளிக்கிழமைகள் விடுமுறை இருக்கிறதுனால அந்த நாளில் தேவனை ஆராதிக்கிறார்கள், அவ்வளவுதான். அதை பார்த்து நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12-15 வாசித்து பாருங்க. யூத்ரமணி 5:12-15 12 முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி 6 நாள் வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாளாய் இருக்கிறது. நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் குமாரத்தி ஆனாலும் வேலைக்காரர் ஆனாலும் இந்த காரியத்தை நாம் இந்த நாள் முழுவதும் தியானிக்கலாம். வேதத்துல பழைய ஏற்பாடாகிலும் புதிய ஏற்பாடாகிலும் நாம் தியானித்துக் கொண்டே இருக்கலாம். இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பல காரியங்கள் என்னால எவிடன்ஸ் வேதத்திலிருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். தேவனை யார் ஆராதிக்க வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமைகளிலே எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும்? The way, method of worshiping the Lord, the way of hearing the word of God, how we have to implement ourselves into the church. இப்படி நிறைய காரணம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். நீங்கள் விடுவிக்கப்படாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்திலே நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு இந்த ஓய்வு நாளை நாம் ஒருவேளை அறியாமையினாலே அசட்டை பண்ணுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை.
There is no deliverance into our house and our family and our work. When the word God said, this text notes more than the obvious possibility of great parents living presence having the influence on his or an offspring. It is a warning that the spiritual impact of decision made or action taken does transmit and successive generation. வெற்றி உள்ள சுதந்திரமாய், வெற்றி பெற்ற சுதந்திரமாய் இன்றைக்கு நாம் இப்படி தேவனை ஆராதிக்கிறதுனால தான் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. Praise the Lord. வேதம் சொல்லுது, நீங்கள் செய்ய வேண்டிய ஆராதனை ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். நாம் எந்த இடத்துல ஆராதிக்கிறோம் என்பதல்ல, அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? இந்த ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறாரா? இந்த ஓய்வு நாளில தேவன் என்னோடு பேசுகிற காரியம் என் இருதயத்தோடு இணைந்திருக்கிறதா? நான் கேட்ட சத்தியத்திலே நான் நிலைத்திருக்கிறேனா? கர்த்தர் என்னை அழைத்ததும் அவர் என்னை தெரிந்து கொண்டதும் அவர் என்னை உறுதியாக்கினதும் இந்த ஓய்வு நாளிலே நான் அதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறேனா என்கிறது தான் இன்றைக்கு ஒரு கேள்வியா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாள் என்று சொன்னால் வீட்டை சுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, நம் இருதயத்தை முதலாவது சுத்தப்படுத்த வேண்டும். வேதம் சொல், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தின்படி நடப்பதனால் தானே. இனி வேத வசனத்தினாலே நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய், ஒருவேளை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனுடைய சமூகத்திலே அந்த நன்மையை, அந்த வசனத்தை கேட்காமல் இருந்து விடுவோம் என்று சொன்னால் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நாம் சாபத்தையும் சேர்ந்து வாழ்த்தி வாங்கிக் கொள்ளுவோம். இந்த நாளிலே தேவன் எனக்கு கொடுத்த ஜீவன், எனக்கு கொடுத்த பலன், எனக்கு கொடுத்திருக்கிற சம்பத்து, எனக்கு கொடுத்திருந்த நன்மைகள் எல்லாம் நான் எப்படியாய் செலவிடுகிறேன்? என் தேவனுடைய சமூகத்திலே காரணம் 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் ஒரு சாபம், அல்லது ஒரு தடை உன் குடும்பத்திலே காணப்படுமானால் இந்த நிலைகளிலே நாம் எப்படியாய் தேவனிடத்தில் நம்மை விடுவித்துக் கொள்ளுவோம்? பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் அநேக தேவ வசனத்தை கேட்க ஓடி வருவார்கள். ஆனால் பிரச்சனை வரும் என்று சொல்லி அல்ல, வராதபடி காத்துக் கொள்ள வேண்டும். Praise the Lord. The prevention is better than cure என்று சொல்லுவோம். வந்த பிறகு தீர்வு அல்ல, வராமல் இருப்பது எப்படி? தேவனிடத்திலே நான், அதாவது பல நேரங்கள் நான் பார்க்கிறேன், the emotional submission, emotional expectation. எமோஷனலா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனா அவங்களால தொடர்ந்து அப்படி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய தொடங்கும் பொழுதும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த காரியம் என்னால முடியுமா? ஞாயிற்றுக்கிழமையில நான் ஒழுங்காக சபைக்கு வர முடியுமா அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில நம்ம சில காரியங்களை செய்யலாம். ஆண்டவரே, நான் நம்முடைய சமூகத்துல வந்து உடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நீ கிருபையும் இரக்கம் உள்ள தேவன் அந்த காரியங்களை எங்களுக்கு வாங்கி செய்யும். It is unfortunate that Israelites did honor the Sabbath of God and directed and had to be disciplined. இதை என்ன செய்யல இவங்க, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த சாபத்தை கனப்படுத்தல. ஏன் அந்த வாழ்க்கையில அடிமைகளாய் போய் எகிப்தில போய் மாட்டிக்கிட்டாங்க? ஆதி நாட்கள் தொடங்கி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு பிரமாணத்தை அவர்கள் ஓய்வு நாளிலே தேவனை ஆராதனை செய்யாதபடிக்கு அவர் தங்களுடைய வேலைகளை கவனித்தபடினாலே நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் மேல பேர்டன் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு முழுமையா அடிமைகளாய் மாறிட்டாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வந்த பிறகு தேவன் சொல்கிறார், இந்த ஜனத்தோடு நான் வாசம் பண்ணும்படியாய் இந்த வனாந்திரத்தில் எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு மோசே, நான் இந்த ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். இதுதான் ரகசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்திருக்கிறார், ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மறக்கவில்லை. அதனால்தான் வனாந்திரத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் இந்த ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன், இந்த ஜனங்களோடு இடைவிட விரும்புகிறேன், இந்த ஜனங்களோடு நான் பேச விரும்புகிறேன், இந்த ஜனங்களுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது ஏன் அதை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை? 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 Chronicles 36 verses 14 onwards.
ஊழியர்களில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் ஜனங்கள் எல்லாரும் கூடி அங்க பிரேக் பண்ணணும். கூடி மிகவும் அதாவது அருவருப்புகள்னு சொன்னா இவர்கள் ஓய்வு நாளை என்ன செய்யல, கனப்படுத்தல. they never disciplined. அதாவது ஒரு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். don't ever give the lame excuse on Sundays. உனக்கு நன்மை வரும் பொழுதெல்லாம் கர்த்தரை துதிப்பதும், ஒருவேளை உன்னை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது, ஒரு சோதனை அனுமதிக்கும் பொழுது கர்த்தர் கைவிட்டுட்டாரு கொள்ளவ கூட. எந்த நிலையிலும் நம்மோடு இருக்கிற தேவன் தான் அவர். Praise the Lord. Always he is with us. என்ன ஒரு சின்ன காரியம், you are not respect the Sabbath, you are not honor the Sabbath. இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. Honor your God, honor the Sabbath, honor your parents. இருக்கா? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. உனக்கு ஜீவனை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வெளியே கொண்டு வந்த தேவனை கனப்படுத்து. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்கும்படி அந்த ஓய்வு நாளை கனப்படுத்து. You honor the Sabbath, you honor the God and honor the parents. இந்த 3 ஹானர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மனுஷனையும் உயர்வாய் மாற்றி விடுவது இந்த ரகசியம். நீ இந்த ஓய்வு நாளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் 3 காரியம். 3 ஹானர் இல்லையா? 3 ஹெச் போடுங்க இன்னைக்கு. Honor your God, honor the Sabbath and honor your parents. இந்த 3 காரியம் பாருங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்ற காரியம், honor your God is a general opinion for everyone, even to the world. உலகத்தை எல்லா ஜனங்களுக்கும் சொன்னா நீங்க தேவனை கனப்படுத்துங்க. How to respect God, அதுதான் நீ பார்க்க போற. How to respect. ரெண்டாவது, how to respect the Sabbath, then how to respect our parents. வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு மல்லிகைப்பூ மாலை வாங்கிட்டு போயிட்டு அப்பா அம்மா போட்டு கழுத்துல போட்டு காடை தொட்டு கும்புறதெல்லாம் ஆசீர்வாதம். அது வேலை கனப்படுத்து. கீழ்ப்படிங்க. Praise the Lord. You obey your parents. That is a great honor. இல்லையா? பிள்ளைகளுக்கு ஒரு புத்தி சொன்னா கேட்கிற மனநிலைமை இருக்கணும். எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, இது நன்மையா தீமையா பாருங்க. உங்க வயசு என்ன? 18, 20. உங்க பெற்றோர்களுடைய வயசு என்ன? உங்க வயசை தாண்டி தான் அவங்க வந்திருக்காங்க நம்ம நினைக்கிறது இல்லையே. அந்த 18 தாண்டி தான் 50க்குள்ள வந்திருக்கிறாங்க, 60க்குள்ள வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாதா? உனக்கு எது நல்லதுன்னு பெற்றோருக்கு தெரியாதா? எந்த பிள்ளையும் கழுத்தை நெரிச்சு பிள்ளைய கொல்ல மாட்டான். கிறிஸ்தவனை பத்தி சொல்றேன். அது உடனே பேப்பரை பத்தி சொல்லாது. 8 வயசு பிள்ளை ஒரு அப்பா அடிச்சு கொண்டாருன்னு சொல்லாதீங்க. நான் அடிச்சேன் பைத்தியக்காரன், சாகடிச்சவன் பைத்தியம், அது வேற கதை. உங்களுக்கு தெரியாது. எங்கிட்ட கிடையாது, நான் கரெக்டா சொல்றேன். அந்த ஆளுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. குழந்தை பிறந்தோடனே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. இந்த குழந்தை பாட்டி வீட்டில் வளருது. இந்த ஆளுக்கு 2வது கல்யாணம் ஆச்சு. 2 வயசுல புள்ள இருக்கு. பாட்டி வீட்டில் இருக்கிற பிள்ளைய கூட்டிட்டு வந்து நான் வளர்த்துறேன், நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து 8 வயசு பிள்ளை. இந்த பிள்ளை அந்த நாடி காலங்களிலே தன்னுடைய தாயை கொடுமைப்படுத்தின தகப்பனை குறித்து ஒரு வைராக்கியம் உள்ள வந்தனால அதிலிருந்து அந்த பிள்ளை வெளியே வரல. There is no conversation between the father and the child. The day, அதாவது day before yesterday என்ன பண்ணாரு, இந்த பிள்ளை பேச மாட்டேங்குன்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி விட்டுக்காரு. செத்து போயிடுச்சு அந்த பிள்ளை. இப்ப போலீஸ் பிடிச்சி உள்ள உட்கார வச்சு. இதுதான் கதை. பிரசங்கம் மட்டும் இல்ல, we have to know about the truth around us. நமக்குள்ள சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் பிறந்தவங்களுக்கு. ஆனா என்ன சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள், கர்த்தரை குறித்து போதிங்க. அடிங்க என்ன சொல்லிருக்கு, அது வேற இடத்துல சொல்றாரு. பெரும்பை கையாடாத புத்திரனை பகைக்கிறான். பெரம்பல் அடிக்கணுமா? பெரம்பு அதாவது நீ அடிச்சா அவன் சாக மாட்டான், அதை சாகாம அடிக்கணும். இந்த என்ன செஞ்சாரு, சாகர மாதிரி அடிச்சுட்டு. தப்பு தானே அது. அந்த கதையை விட்டுருங்க, இந்த கதைக்கு வருவோம். முதலாவது தேவனாகிய கர்த்தரை நீ கனப்படுத்த கற்றுக்கொள். யாரா இருந்தாலும் சரி, you respect God. தேவன் யார்? அவர் is a creator, heavens and earth. வானங்களையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய சித்தம் இல்லாம இந்த பூமியில எதுவும் உண்டாகல. ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு தோளுக்கு மேல போனோம்னா என்ன சொல்றாங்க, உள்ள தோளுக்கு மேல போயிட்டானா தோழனா ஏத்துக்கோ. ரைட்டு, நீ தோழனா இருக்கணும் இல்ல. You are not like that.
ஆனா என்ன செய்யற? You try to be convince your parents, and whatever you want to do the wrong things, you expecting the same thing from your parents. நீ தவறாய் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் உடைய தாய் தகப்பன் துணை வரணும்னு ஒரு நாள் நினைக்காத. பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிற்சையில நடத்துங்க. அந்த பிள்ளை பைபிள் படிக்கிறானா, அந்த பிள்ளை வேதம் வாசிக்கிறானா, வேதத்தை தியானிக்கிறானா, உபவாசத்துல இருக்கானா, உபவாசத்துக்கு வரானா, இவைகளை நீங்கள் அறிய வேண்டும். எங்க எவ்வளவு புத்தி சொல்றது, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அங்க you are lacking something. Don't give more privilege to the people. Try to control them. பிள்ளைகள் எப்போதுமே they should be in your control. அது எவ்வளவு ஆனாலும் சரி, they should be in your control. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, according to God's word, according to God's word, there are spiritual, genetics as well as psychological ones. இது என்ன? சைக்காலஜிக்கல். தேவனை ஆராதிப்பது என்பது, தேவனை ஆராதனை செய்வது ஞாயிற்றுக்கிழமைகளில், அதாவது சாபத்து தேவனிடத்திலே வருவது என்பது சைக்காலஜிக்கல். அதாவது பிள்ளைகளுக்குள்ள இம்ப்ளான்ட் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமையானா எந்த காரியம் எது நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அது தேவனுடைய நாள், அது தேவனுடைய பங்கு என்று சொல்லி நாம் இருதயத்திலே தீர்மானிக்க வேண்டும். Psychologically we have to motivate the children on Sunday. ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னொரு அரை மணி நேரம், இன்னொரு 1 மணி நேரம், இல்ல நம்ம போயிட்டு வந்துருவோம், பிள்ளை வீட்டுல இருக்கட்டும், ஒரு நாள் அந்த தப்பை செய்யாதீங்க. There should be psychologically the other reaction be happen. மற்ற காரியங்கள், மற்ற கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு காரியத்தை சொல்றேன், சில ஆண்டுகள் முன்பு 26ஆம் தேதி ஒரு சுனாமி வருகிறது. கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்ட ஒரு சபை அப்படியே காப்பாற்றப்படுகிறதுனா இதுக்கு மேல எவிடன்ஸ் தேவையில்லை. சுனாமியிலிருந்து மட்டுமல்ல, நான் இந்த சுனாமி ஆன பிறகு நான் களங்கள் என்கிற இடத்துல நான் ஊழியத்திற்காக கடந்து போன பொழுது அங்கே ஒரு பாஸ்டர் சந்திச்சான். சொன்னார், ஐயா காலையில 10:30 மணி சபை ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் சபை நடக்கும். ஜனங்கள்லாம் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் பாருங்க, நான் என் மனைவி சொன்ன ஜனங்கள்லாம் கிறிஸ்துமஸ்க்கு கேட்க வேண்டி சாப்பிட்டுட்டு, பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு, அடுத்த நாள் தீஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்கயான்னு சொன்னேன். ஆனா ஜனங்க அப்படி இல்லையா, எல்லாரும் வந்துட்டாங்க சபைக்கு. ஏன்னா பலகார பொட்டணம் கொடுக்கணும்ல, இவங்க கொடுப்பாங்க, அவங்க வாங்கிக்குவாங்க, இவங்க திருப்பி கொடுப்பாங்க, அவங்க வாங்கிக்குவாங்க, கொடுப்பாங்கன்னு நிறைய எல்லாம் மூட்டை முடிச்சோட எல்லாம் வந்துருக்குறாங்க. ஆனா அது ஒரு விதத்து நல்லதுதான். கொண்டு வந்த பலகாரத்தை சுனாமி ஓஞ்ச பிறகு உட்காந்து அங்கேயே சபையில எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு அந்த பலகாரம் தான் இருந்துச்சான். இவங்க கொண்டு வந்த மோட்டிவேஷன் வேற, அங்க நடந்த சிச்சுவேஷன் வேற, விட்டுருங்க, அந்த கதை வேற. ஆனா பாஸ் என்ன சொல்றாரு, அன்னைக்குன்னு பார்த்து சபையில எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு ஒரு முகத்துல ஒரு அழகான சாயலோடு ஜனங்க உற்சாகமா தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சத்தம் வெளியே பயங்கரமா அலறல், கூக்குரல். சொன்ன ஜனெல்லாம் சாத்துங்க, கதவெல்லாம் அடைங்கன்னு சொல்லி எல்லாம் அடைச்சிட்டு இவர் என்ன செய்ய லைட்டை போட்டு தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாரு. வெளியே போனா வாசப்படியிலே பிணங்கள் கிடக்குது. எல்லாம் அடிச்சு ஓஞ்ச பிறகு வாசப்படியில சில பிணங்கள், சபைக்கு மேல குப்பை தூசி எல்லாம் பயங்கரமா இருக்குங்க. நாம பார்த்து ஒரு நிமிஷம் நடுங்கிட்டோம். இன்னைக்கு அந்த ஜனங்கள் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரல. நம் தேவன் நம்மை தப்புவிக்க போதுமானவர். யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமைக்குள்ள கடந்து போனாதான். ஏன் நம்ம சுனாமியை பார்க்கல, டெலிவிஷன்ல பார்த்திருக்கோம், இல்ல பேப்பர் நியூஸ்ல பார்த்திருக்கோம். ஆனா சுனாமியை கண்ணுல பார்த்தவங்க இன்னும் அதுல இருந்து வெளியே, அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரல. ஆனா இனி ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அந்த தேவனை கனப்படுத்து. அந்த சுனாமியிலிருந்து தப்பிச்சு வந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள் இருந்தவரை கர்த்தர் காப்பாற்றினாருங்கிற சூழ்நிலை வந்த பிறகு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு மேல தூங்குவானான்னு பாருங்க. என் பிள்ளைய விட்டுட்டு போறேன்னு என்ன ஆகும், பிசாசு கூட்டிட்டு போயிடும். நீங்க விட்டுட்டு போவீங்க, அவன் கூட்டிட்டு போயிடும். சரி தானே? ஆராதனை என்பது தேவனை கனப்படுத்துகிற ஒரு காரியம். The honoring our God. இரண்டாவது, இது தேவனை கனப்படுத்துறது. இரண்டாவது ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, how to honor the Sabbath. இந்த ஓய்வு நாளை எப்படி கனப்படுத்துவதுன்னு சொன்னால், வேதம் சொல்கிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் எனக்கு ஒப்பான விக்கிரகத்தை வணங்கவோ சேவிக்கவோ வேண்டாம். அப்ப யார் ஆராதிக்கணும்? இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற நம்மை, ஜீவனோடு வைத்திருக்கிற அந்த தேவனை, ஜீவன் உள்ள தேவனை. அப்ப பாத்துங்க, நான் என்ஜிஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்தேன். ஒரு மனுஷன்
ஒரு பெரிய ஸ்கொயர் 6x3 ஒரு சின்ன ஒரு கல்லை வெட்டி எடுக்கிறோம். அந்த கல்லை எடுத்து பார்க்கிறோம். அந்த கல்லு வந்து எந்த ஒரு அடிபடாம உளிபடாம அப்படியே படபடபடன்னு இருக்குது. அவன் சொல்றான், இதை எடுத்துட்டு போய் நம்ம சபையில வாசப்படி வச்சிருவோம். ஜனங்களை கல்லை மிதிச்சுதான் தாண்டி வர்றாங்க. ஆனா அதே கல் உளி பட்ட உடனே ஆராதிக்கிற ஸ்தலத்துக்குள்ள வருது. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தரால் அனுதினமும் உடைக்கப்படுகிறவன், ஆராதிக்கப்படுகிறவன். இயேசுவையே ஆராதிக்கணும்னா அவர் மேல எத்தனை உளி விழுந்துச்சு, எத்தனை பேர் அவரை செதுக்குனாங்க, எத்தனை பேர் அவரை ஷேப் பண்ணாங்க, அடிச்சு ராத்திரியமா அடிச்சாங்க, உடம்பு உழப்பட்ட நிலம் போல மாறிச்சு. அத்தனை அடிகளும் இன்னைக்கு நம்ம அவரை நோக்கி பார்க்க வைத்திருக்கிறது. ஒரு அடிய வாழ்க்கையில பிரச்சனை வந்தா நான் திரும்பி ஓடிடுவேன் அப்படின்னா நீ வந்து வாசற்படி இருக்கிற கற்களை தான் இருக்க முடியும், மற்ற ஜனங்களால் புகழப்படுகிறவனா இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு ஆராதனை என்று சொன்னால் நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கண்ணீர் பாதையில நடந்தாலும் இயேசுவை விட்டு பிரியாது இருக்கும்படியான ஒரு அழைப்பு தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது கணவன் மனைவி வாழ்க்கை அல்லது பிள்ளைகள் வாழ்க்கைன்னு சொன்னோன்னே முற்றுமுடிய எல்லாமே சந்தோஷம் என்று நாம் ஒரு பிளைண்டா நம்ம நினைக்க கூடாது, குருட்டாட்டமா நினைக்க கூடாது. அதை காட்டிலும் மேலான ஒரு சுதந்திரத்தை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12 எடுத்து வாசிப்பாருங்க. Romans chapter 5 verses 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அதாவது இந்த ஓய்வு நாள் என்று சொல்லுகிற பொழுது, இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவனாகிய கர்த்தரையும் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின அந்த பரிசுத்த நாளையும் நாம் கனவீனப்படுத்துவோம் என்று சொன்னால், அதனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் உண்டாகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இங்கே ஒரு காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது, இது வந்து நமக்கு மேல் விழுந்த ஒரு சாபம் அல்ல, இது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் இந்த சாபம் தொடருகிறதாம். வேதம் சொல்கிறது, third and fourth generation it was possible for 4th generation to live around aged head of the family because of close tie of the practical family. நாம் கிறிஸ்துவோடு கூட பழக்கப்பட்ட அனுபவித்த ஒரு காரியம் பிராக்டிக்கல். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனை ஒரு நாளிலே நாம் வந்து ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது, பிராக்டிக்கல் ஆராதிக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். We are practical family. கர்த்தரை ருசித்து பார்த்திருக்கிறோம், கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம், அவர் நமக்காக குறித்திருக்கிற எல்லைகளை அறிந்திருக்கிறோம், மேன்மை மகத்துவத்தை பார்த்திருக்கிறோம். இன்னும் ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நிலைமையிலும் கர்த்தர் நம்மை உருவாக்கி நம்முடைய சொந்த ஜனமாய் அவர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். எனக்கு சந்தேகம் இருக்கா? ஏன்னா பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கு ஒரே ஒரு காரியம், ஏன்னு சொன்னா தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த நன்மைகளை, அதாவது கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தர் தேவனை ஆராதிக்கும் சொல்றாரு. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் யோசேப்பின் தேவனும் என்று சொல்லி அப்படியே அடுக்கடுக்கா சொல்லிட்டு போறோம். ஆனா ஆபிரகாமை பாருங்க, அதுக்கு அடுத்தது ஈசாக்க பாருங்க, அதுக்கு அடுத்தது யாக்கோபை பாருங்க, அப்புறம் யோசேப்பை பாருங்க. இவர்கள் எல்லாம் deserve to receive the blessing of Holy Spirit. Praise the Lord. அவர்கள் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் தகுதியானவர்கள் இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இது தலைமுறை தலைமுறையாய் ஆபிரகாமுடைய சுதந்திரம் ஈசாக்கு கொடுக்கப்படுகிறது, ஈசாக்குடைய சுதந்திரம் யாக்கோபு கொடுக்கப்படுகிறது, யாக்கோபுடைய சுதந்திரம் யோசேப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப 1 2 3 4 3 and 4 இருக்கு, அவ்வளவுதான் உங்களுக்கு. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் சுமந்து போகிறேன்னா, ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் சாபத்தையும் சேர்த்துதான் சுமந்துட்டு போறோம். Not only blessings, also we are carrying the curse into our life.
சில நேரங்களில் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றாங்க, என்னாச்சு, ஒரு பிபி, சாதாரண பிபி. உடனே என்ன சொல்றாங்க, அப்பாவுக்கு இருக்கா, அம்மாவுக்கு இருக்கா, ஆமா அப்பாவுக்கு இருந்துச்சு, அதான் உங்களுக்கு இருக்கு. அவங்க சேர்த்து வைக்கிற சொத்து மாத்திரம் இல்ல, வியாதியும் வரும். ஆனா பிள்ளைகளுக்கு சொல்றாரு, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க, அங்க பூச்சி இல்ல, பிபி இல்லங்கிறாரு. சொல்லுங்க அவங்களுக்கு. அப்ப பிள்ளைகளுக்கு நீங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த பிதாவாகி தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் பொல்லாதவர்கள் நல்ல ஈவை கொடுக்கிறீங்க பிள்ளைகளுக்கு. ஏன்னா மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, கல் திங்க கொடுக்கிற பெற்றோர் உண்டான்னு கேட்கும் பொழுது நீங்கள் பொல்லாதவங்க, நீங்களே நல்லதை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிதாவை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? நீங்க என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா கர்த்தரை கொடுத்திருக்கிறேன். அதுல வேதனை கூட்ட மாட்டார். தேவனே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அதுக்கு மேல வேதனையை கூட்ட மாட்டார். நீங்க சிறுக சிறுக சேர்த்து வைத்திருக்கிறது கொஞ்சம் பொருளா இருந்தாலும் அதோட கர்த்தர் பெரியவரா இருக்குது, அதுல வேதனை வரதுக்கு சான்ஸே இல்லை. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அப்ப நீங்க பிள்ளைகளுக்கு வெறும் சொத்தை மட்டும் சேர்த்து வச்சீங்கன்னா சொத்தோட உங்க வியாதியும் அங்க போகும். ஏன்னா தேவனுடைய அவருடைய பார்வையில இருந்து பாருங்க, நம்ம எதை சேர்த்து வைத்திருக்கிறோம், நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமைகளை சபை ஆராதனையை பற்றி சொல்லி இருக்கிறோமா? சபை முடிந்து போன பிறகு இன்றைக்கு ஆராதனையில தேவன் இடைப்பட்ட காரியத்தை நம்ம பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? Are we discussed with the children? பிள்ளைகளுக்குள்ள கேள்வி வரணும். அதான் ஒரு அப்பா அம்மா 2 பிள்ளைங்க சபைக்கு போறாங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்பா காரை வச்சுட்டு ஆறு அடிச்சுட்டு இருந்தா, சீக்கிரம் 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 சீக்கிரம். அம்மா போய் உட்காண்டாங்க முன்னாடி, 2வது 2 பிள்ளைகளும் பின்னால கார்ல ஏறி உட்காந்துச்சு. கார் நேரா சபைக்கு போகுது. சபையில உட்காந்து அப்பா அப்படியே ஒரு தடவை அப்படியே போயிட்டு, கொஞ்சம் ஓட்டும் போது போயிட்டா கஷ்டம், இப்படியே கஷ்டப்பட்டு கார் வச்சுட்டு அங்க தூங்க ஆரம்பிச்சிட்டார் சபையில. அப்படியே தூங்கிட்டு இருக்காரு அப்பா. அந்த அம்மா எல்லாம் அப்படியே பார்க்கறது புடவை, இந்த அம்மா கட்டிட்டு புடவை மாதிரியே வேற ஏதாவது கட்டிருக்காங்களே, நல்லா இருந்தா கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா? அந்த பொண்ணு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கு சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிட்டு. அந்த பையன் பைபிளை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். சபை முடிஞ்சிச்சு. சபை முடிஞ்சு எல்லாம் திரும்பி மார்க்கெட்டுக்கு போய் கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு வாங்குற காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சபைக்கு போகுது. சபை முடிஞ்சு வீட்டுக்கு அப்படியே போற வழி எல்லாம் முடிச்சுட்டு டிஃபனையும் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அந்த அம்மா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா சமையல் ரூம்ல உட்காந்துருக்கு, ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கிற அப்பா, பெரிய பொண்ணு ஏதோ பேப்பை வச்சு எழுதிக்கிட்டு இருக்குது, பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த புள்ள கேட்கிறா, ஏன்பா நீ சபை எப்படிப்பா இருந்துச்சு? அதுக்கு அந்த அம்மா உள்ள இருந்து, அதை ஏன் கேட்கிற, எப்போதும் போலதான் அந்த அம்மா உள்ள இருந்து இவரு சொல்றாரு, என்னப்பா ஒரு பாட்டுல ஒரு கோஆர்டினேஷனே இல்லை, இவரு இப்படி பண்றாரு அவரு அப்படி பண்றாரு. அப்பா சொல்ல இல்ல, ஆமாமா நீங்க சொல்றது சரிதான், அப்படியே இந்த டிஸ்கஸ் நடந்துகிட்டு இருக்கு. பையன் கேட்டாங்க அப்பாட்ட, எத்தனை காணிக்கை போட்டீங்கன்னு கேட்டோம். அவர் சொன்னார் 50 ரூபா போட்டோம். 50 ரூபாய் நீங்க பார்த்த ஷோ போதும், வாய போட வேண்டாம். நீ சபை என்ன இருக்கு, சபைன்னு என்ன ஒரு ஷோ மாதிரி ஆயிடுச்சு. வந்தோம், கேட்டோம், காணிக்கையை போட்டோம், வீட்டுக்கு போனோம். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க வந்தாங்களா, அவங்க வரலையா, இவங்க என்ன கேட்டாங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு ஆயிடுச்சு கதை. ஆனா தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாள் அதுக்காகவா ஏற்படுத்தினாரு? வேதம் சொல்றது, சபை என்பது தேவனாகிய கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்தது. அந்த சபையை we should not dishonor. சபை என்பது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சபை என்பது உன்னை உயர்த்தப்பட வேண்டும். சபை என்பது விசுவாசிகளை தேவ ராஜ்யத்திற்காக உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் சபை. அதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. So while no child is held responsible for the sins of his forebears, he or she may inherit the propensity and bondage, the power which the perspectives of evil impact on offspring. நீங்க பாருங்க, ஒரு பிள்ளை எடுத்தீங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளைகள் எடுத்தீங்கன்னா, இந்த பிள்ளைகளை ஒரு நாளும் தேவன் கேள்வி கேட்க மாட்டார்.
இவங்க 4 தலைமுறையா இவங்க பெற்றோர்கள் வந்து தேவனை ஆராதிக்காம கிறிஸ்துவ குடும்பத்துல இயேசுவை அறிந்து இயேசுவுக்கு கனத்தை கொடுக்காம இருந்திருந்தா அது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிப்பேன்னு சொல்லும்போது என்னுடைய பெற்றோர்களுடைய நிலைமை எனக்குள்ள என்ன எப்படி தாக்குது, அந்த கோர சம்பவம் என் வாழ்க்கையில ஏன் சம்பவிக்குதுன்னு பார்க்கணும். அன்னைக்கு ஒரு முறை ஒரு வாலிப தம்பி வண்டியில் அடிபட்டார். அவன் இன்னைக்கு கூட காலையில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு அப்பா மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். என் பிள்ளை வந்து டெங்கு ஃபீவர் எஃபெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. யாருன்னு தெரியாது, ஒரு மெசேஜ் எல்லாத்துக்கும் அனுப்புற மாதிரி நமக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பையன், வாலிப பையன் அடிபட்டுறான் ரோட்ல. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு பார்த்தா அவருடைய மொபைல் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அப்பா அம்மாவுக்கு சொல்லி அப்பா அம்மா மூலமா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கால் மேலே வண்டி ஏறி இறங்கிருச்சு, நரம்பெல்லாம் வீணாக டேமேஜ் ஆயிடுச்சு. இது பிழைப்பாரா இல்லையாங்கிற சந்தேகம். ஒரு இடத்துல நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி இருக்குமோ ஹவ் இஸ் த கண்டிஷன் அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, டாக்டர்ஸ் கிவ் அப், தி லாஸ்ட் தி ஹோப். என்ன செய்யணும்னு தெரியல பாஸ்டர், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை தெரிஞ்சா சொல்லுங்க. நான் சொன்னீங்க, போன் வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு, போன் வந்துச்சு, அவ்வளவுதான். பட் உங்களை குறித்து எனக்கு, உங்க குடும்பத்தை குறித்து எனக்கு அதிகமாய் தெரியாது. இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களோட நான் சம்பாதிக்க விரும்பல. ஒரு ஜபம் பண்றேன்னு சொல்லி போன்ல ஒரு சுருக்கமான ஜபம் பண்ணி வச்சு, ஆனா அந்த தாய் திரும்ப 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 என்ன போன்ல கூப்பிட்டு சொன்ன ஒரே ஒரு காரியம், பாஸ்டர் டாக்டர்ஸ் வேற ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வராங்களாம், ஜபம் பண்ணிங்க. சரிம்மா. இன்னும் உடனே கழிச்சு டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, அதை காலை ஆம்புடேட் பண்ணுங்கிறாங்களாம். அது அப்படியாம்மா, சரிம்மா நான் ஜபம் பண்றேன். திரும்பி ஒரே கழிச்சு வேற ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இருக்கோம், ஜபம் பண்ணிங்க. சரிம்மா ஜபம் பண்றேன். இப்படி காலையில இருந்து மெசேஜ் மேல மெசேஜ், செய்தி மேல செய்தி வந்துட்டு இருந்துச்சு. கடைசி அவங்களுக்கு கேட்டேன், நீங்க என்னுடைய நம்பர் எப்படி தெரிஞ்சிச்சு, நீங்க இவ்வளவு உரிமையோடு பேசிட்டீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் யாரா என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலை சொன்னேன், பெரிய கேள்விப்பட்டோன்னு உங்க நம்பரை கொடுத்தாங்க, நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். என்ன சபைக்கு போறீங்க அப்படின்னு நம்ம சொன்ன ஒரே ஒரு காரியம், so far we are not decided. எந்த கிறிஸ்தவ குடும்பம் எந்த சபைக்குமே போகாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி தேவன் அற்புதம் செய்ய முடியும் யோசித்து பாருங்க. நான் தலைகீழ நின்று ஜெபம் பண்ணாலும் தேவன் ஒரு நாளும் இறங்க மாட்டார். எப்படி அற்புதம் நடக்கும், எப்படி அதிசயம் நடக்கும்? ஜீசஸ் கால்ஸ்க்கு ஒரு 3 மாசம் முன்னால ஒரு தம்பி என்ன போன் பண்ணி கேட்டார், பேசினார், என்னோட பேசினார். அவர் சொன்னாரு, எப்படிப்பா நடக்குது அப்படின்னு. போன மாசம் கூட ஒரு ஊழியர் வந்தாரு. மைக் நீங்களா இப்படி வச்சு பேசுவீங்க, அவர் மைக்கை தலைகீழ வச்சுட்டு தலை கால் மேல தலை கீழே வச்சு மைக்கை வச்சுட்டு அப்படியே நின்று ஜெபம் பண்ணார் எல்லாத்துக்கும். என்ன அற்புதம் நடந்துச்சாரு? ஒன்னும் நடக்கல பாஸ்டர். தலை கீழே நின்னாலும் நாங்க ஜெபம் பண்ணுவோம், ஆனா அற்புதம் செய்யறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. Then you honor your God. ஊழியக்காரர் இல்ல, தேவன் அற்புதம் செய்கிறவர் தேவன். நாங்க வந்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுப்போம், எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி கொடுப்போம், எப்படி வேத வாசிக்கணும்னு சொல்லி கொடுப்போம். We are teachers and train you, that's all. எந்த வாத்தியாராவது உங்களை ஐஏஎஸ் வந்து உட்கார வச்சு மத்தியான சாப்பாடு சாயங்கால சாப்பாடு ஃபீஸ் கட்டியிருக்காங்களா? எந்த காலேஜில் பார்க்குறீங்களா? அது எல்கேஜி ஆகட்டும், யூகேஜி ஆகட்டும், எம்பிபிஎஸ் ஆகட்டும், எஃப்ஆர்சிஎஸ் ஆகட்டும், எதா இருந்தாலும் சரி, they teach you the lesson. நீங்க அதை மண்டையில கேட்டுக்கிட்டு அதன்படி நடந்தா தான் நீங்க ரிசல்ட் நல்லா இருக்கும். அதே போல சபையிலே நாங்கள் உங்களுக்கு நன்மையான இதுகளை கற்றுக் கொடுக்கிறோம், நல்ல காரியங்களை போதிக்கிறோம். ஆனா அதுல வளர வேண்டியது நீங்க தான் இல்லையா? இது ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ரகசியம். அடுத்த ஒரு காரியம் சொல்லாதீங்க. Apart from represents and consequence deliverance through Jesus Christ, any believers may be carrier as it were, transmitting to future generations spiritual genetics. இது வந்து ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகளுடைய உறவாடுதல் சம்பாஷணையா இது காணப்படுகிறது. ஒரு சபையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு இரக்கத்தை செஞ்சிட்டார்னா, என்னுடைய சந்ததி அந்த சந்ததி அந்த சந்ததி, we are the spiritual genetics. இதெல்லாம் சொல்றோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உருவாக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். அதனால சபை ஆராதனை என்பது ஏதோ ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் வந்து நேரத்தை கழித்து கொண்டு போகிற இடமாய் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற இடமாய்,
என்னுடைய வழிகளை மாற்றுகிற இடமாய், என் வாழ்க்கையில மேன்மையை கொடுக்கிற இடமாய், என்னை நான் தேவனை தரிசிக்கிற இடமாய், அவரோடு பேசுகிற இடமாய், அவரோடு உடலாடுகிற இடமாய், அவர் எனக்குள்ளே வருகிற இடமாய் இந்த சபை என்றைக்கு தேவன் மாற்றுகிறாரோ அந்த நிமிஷம் வரைக்கும் நாம் அவரை தேடுகிற ஜனங்களாய், அவரோடு உறவாடுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டுமே இல்லாமல் ஒவ்வொரு நாள் நம்முடைய சுய விருப்பத்தின்படி நடக்கிறதை போல அல்ல. இது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா பாருங்க. But opposite can take effect in Christ. Blessings to future generation are assured for those who love God and keep His commandments. அவரை நேசிக்கிறவர்களும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவருமாய் இருக்கிறவங்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். அப்ப இனி என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளுக்கு நான் எதை வைத்திருக்கிறேன், என் பிள்ளைகள் கையில நான் எதை கொடுக்க போகிறேன்? யாராவது உங்க பிள்ளைகளுக்கு பிறந்த நாள்ல ஒரு நல்ல அழகான பைபிள் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இந்த பிறந்த நாளே உனக்கு பைபிள் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இல்ல பிள்ளைகள் கேட்டிருக்காங்களா, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டாம், எனக்கு நல்ல அழகான பைபிள், ரெஃபரன்ஸ் பைபிள் ஒன்று வாங்கி கொடுங்க. I want to more meditate the word of God. இன்னும் அதிகமாய் நான் கர்த்தரை நெருங்க விரும்புகிறேன். இந்த பிறந்த நாளிலே, இந்த திருமண ஆண்டிலே நான் ஒரு புதிய உடன்படிக்கை தேவனோடு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த ஆண்டிலே ஒவ்வொரு நாளும், ஒரு வாரத்திலே ஒரு நாள் என் தேவன் எனக்காக, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறேன். யாராச்சும் சொல்லியிருக்கீங்களா? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய மாற்றம். அதுதான் சபை கற்றுக் கொடுக்க விரும்புது. ஏன்னா உலகத்துடைய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. ஏன்னா யோபு புஸ்தகத்தை தான் தேவன் நமக்கு முன்பாக காண்பிக்கிறார். யோபு தன் பிள்ளைகளுக்காக என்ன சேர்த்து வச்சிருந்தா தெரியுமா? எத்தனை ஆயிரமான ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள், வேலைக்காரி எல்லாம் இருந்துச்சுங்க யோபு வீட்டுல. இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தான். யோபு நினைச்சிருப்பான், ஒரு 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி என் பிள்ளைகளுக்கு நான் ஆஸ்தி சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆனா பிள்ளைகளும் மரித்தார்கள், ஆசையும் அழிந்து போனது. வேதத்தை வாசித்து பாருங்க. ஒரே நாளிலே overnight he became pauper. எல்லாம் தேடினதெல்லாம் போயிடுச்சு. பிள்ளைகளும் மரித்து போயிட்டாங்க. பிள்ளைகளை எடுத்து அழுக கூட முடியல. they crushed. இல்லையா? அப்படியே ஒரு 4 inch மாதிரி ஆயிட்டாங்க. இல்லையா? அப்படியே கூல் ஆயிட்டாங்க. இந்த பில்டிங் விழுந்து நசுங்கணும், அப்படியே கூல் ஆயிட்டாங்க. எடுத்து கூட அழுக முடியல. ஆனா வேதம் சொல்லுது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தேவனை தூசிக்கவில்லை. அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்திருக்கும்? அவன் ஒருவேளை தன்னோட சேர்த்து வைத்திருந்த ஆஸ்தி மேல நம்பிக்கை வச்சிருந்தான்னா, குதிரை மேலையும் கழுது மேலையும் வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பான்? ஐயோன்னு கத்தி புலம்பி இருப்பான். ஆனா சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், நான் தாயின் கருவில இருந்து நான் நிர்வாணியா வந்தேன், நான் தேவனிடத்திற்கு நிர்வாணியா திரும்ப போகிறேன். ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போவதில்லை. எல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த வாயின் வார்த்தை எவ்வளவாய் கர்த்தரை துதித்திருக்கிறது, கர்த்தரை எவ்வளவாய் கனப்படுத்துகிறது. அப்ப இந்த ஒரு சம்பாஷணை என் இருதயத்தில் இருக்கிறதா? எனக்கு வருகிற நன்மையெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை தீமை வந்தா கூட அது கூட கர்த்தர் தான் கொடுப்பார். பரவாயில்ல, லெட் இட் பி அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு நமக்குள்ள இருக்கா? மன எண்ணங்கள் இருக்கா நமக்குள்ள? எந்த நேரத்துல என்ன சொல்றோம்? நம்ம ஒரு ஐஸ்வர்யானை போல நம்ம சாப்பிட நினைக்கிறோம், நல்ல வஸ்திரங்களை போட நினைக்கிறோம், நல்ல வாழ்க்கை வாழ நினைக்கிறோம். ஆனா ரட்சிப்பை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்குமா? Are we care and worry about that our salvation? ரட்சிப்பை பத்தி கவலைப்பட்டிருக்குமா? இன்னைக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையிலே கர்த்தர் என்னோட என்ன பேச போகிறார்? அப்ப இதை நேற்று நான் தியானிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு இந்த ஓய்வு நாளை குறித்து தேவன் சொன்ன ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்த ஓய்வு நாளிலே இந்த 10 commandmentsல இந்த ஓய்வு நாளை குறித்து அதிகமாய் கர்த்தர் பேசுகிறார். ஏன் அதிகமா பேசுறாருன்னா, ஜனங்க கடைசி காலங்களிலே நாம் மற்ற உடன்படிக்கை மற்ற காரியங்களை பத்தி எவ்வளவு பேசினாலும் இந்த ஓய்வு நாளை குறித்து நாம் அக்கறையற்றவர்களா இருக்கிறோம். இது என்னுடைய அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு இது தடையா இருக்கு. ஆசீர்வாதத்துக்கு எது தடையா இருக்கு? இந்த சாபத், honoring the Sabbath, honoring God, honoring Sabbath. மூன்றாவது, நீ நல்லா இருக்கணும், நீடித்த நாள் வாழணும்னா நீ honor your parents. அது மூணாவது காரியம். முதல்ல நீ தேவனாகிய கர்த்தரை கனப்படுத்து.
முதலாவது. இரண்டாவது honor your Sabbath. இப்போ இங்கே கொஞ்சம் இன்னொரு காரியம் ஆழமா சொல்ல விரும்புகிறேன். No early generations influence is over the fatalistic predominant of the present where God's power and grace invoked. Malachi 4:6 எடுத்து பாருங்க. Ephesians 6:4 and Galatians 3:21. Galatians 3:21 சீக்கிரமா. கொலோசியர் மல்கியா 4:6, எபேசியர் 6:4, கொலோசியர் 3:21. இன்னும் ஆழமா பார்க்கணும்னா உபாகமம் 7:22-23, Deuteronomy 7:22 and 23. வேகமா எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. 6:4. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலே போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அதாவது எபேசியர்ல சொல்லும் போது சில காரியங்களை எபிசியன்ஸ் எப்படி சொல்றாரு பாருங்க. 6:4 இன்னொரு வாசிங்க. நீங்களும் அதாவது நீங்க தெளிவா என்ன சொல்றாரு, the guidelines. Ephesians 6:4 என்ன சொல்லுது? 1-4. நீங்க 1-4 பாத்தீங்கன்னா children and parents, பிள்ளைகளும் பெற்றோர்களும். இதத்தான் வந்து வேதம் ஆழமாய் கற்றுக் கொடுக்குது நமக்கு. பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் எப்படி இருக்கணும். நம்ம எப்போதுமே பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்னா ஆசையை சேர்க்க தான் பார்க்கணும். பிள்ளைகளுக்கு என்ன சேர்க்க ஆசைப்படுறோம்? ஆல்வேஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஸ்பரிட்டி பத்தி தான் நினைக்கிறோம். ஆனா ஒரு நாளும் the spiritual guidelines குள்ள போயிருக்குமா அப்படின்னா என்ன காரியம் இருக்கு? The guidelines are for the family in the Lord and are not necessarily expected to work outside the believing home. பல நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து வரோம், தாண்டி வரோம். அப்ப இங்க அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எப்படி செய்யணும், எதை செய்யணும். அப்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. பிள்ளைகளுக்கு நாம் ஒரு கைட்லைன், பிள்ளைகளுக்கு எப்போது என்ன செய்யணும், ஒரு மெஷர்மெண்ட். இதுதான் உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. பாருமா, வாழ்க்கையில படிப்பை கொடுத்துட்டேன், ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், இந்த பைபிளை கொடுத்துட்டேன், இந்த பைபிளை வச்சு வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள். எனக்கா சொல்லியிருக்கோமா? ஒரு நாளும் சொன்னதில்லை, ஒரு நாளும் சொல்லலை. பாருங்க, பல நேரங்களில நாம் அப்படி ஒரு சந்தர்ப்பங்களுக்குள்ள கடந்து போவோம். ஒரு அப்பாவுக்கு 3 பிள்ளைகள். இவருடைய மனைவி இறந்து அநேக வருஷங்கள் ஆயிடுச்சு. 3 மகன்கள். 3 பேரும் பாத்தீங்கன்னா அப்பாவை எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, எங்களுக்கு இது கொடுங்க, எங்களுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனா அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ரொம்ப அன்பான தகப்பன். மூத்த மகனும் இளைய மகனும் அவ்வளவா ஸ்பிரிச்சுவல்ல இல்ல. ஆனா கடைசி பிள்ளை இருக்கான் பாருங்க. கடைசி பிள்ளை எப்போதுமே அப்பா கூட பைபிள் எடுக்கிறது, தம்பி பைபிள் எடுத்து கொஞ்சம் வாசிப்பேன், எனக்கு கண்ணு சரியா தெரியல, வாசிப்பானா கூட உட்கார்ந்து எழுத்துக்குட்டி வாசிக்கும் பொழுது தம்பி அந்த எழுத்து அந்த அர்த்தம் புரியுதா? இல்லப்பா புரியல, இதுதான் அவருடைய அர்த்தம் தம்பின்னு சொல்லி அதை அண்டர்லைன் பண்ணி அந்த பைபிளை எப்போதும் அப்பா கிட்ட இருந்து வாசிக்கிட்டே இருப்பான் அந்த கடைசி பிள்ளை. ஒரு நாள் தன்னுடைய தகப்பன் வந்து மறிக்கிற ஒரு காலம் வந்துருச்சு, சாகக்கூடிய காலம். டாக்டர் சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க கொஞ்ச நாள்ல மறிக்க போறீங்க, அதனால ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, 3 பிள்ளைகளையும் கூப்பிடுறாரு. கூட சொன்னாரு, பாருப்பா இதெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் உங்களுக்காக நான் சேர்த்து வைத்தது என்று சொல்லி அவர் கேட்டாங்க. பெரிய மகனை கூட சொன்னாங்க, you are my elder son, what is your opinion and option about my prosperity and properties? சொன்னோன்னா அவன் சொன்னா, எனக்கு இதை எழுதி கொடு, எனக்கு அதை எழுதி கொடு, எனக்கு இதை எழுதி கொடுன்னு சொல்லி எல்லாம் எழுதிட்டான். அவர் சொன்னார், சரிப்பா நீ கொடு, கையெழுத்து போட்டு பெரிய கையில் கொடுத்துட்டாரு. உனக்கு சந்தோஷமாப்பா? ரொம்ப சந்தோஷம். ஆள வந்து போயிட்டான். இவர் உயிரில் போராடிட்டு இருக்கார். 2வது மகனை கூப்பிட்டு சொன்னார். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அண்ணன் விட்டது போக மீதி என்ன நன்மையானதெல்லாம் இருக்கு அவன் பார்த்தான், இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். சரிப்பா கையெழுத்து போட்டு விட்டுட்டார். 3வது ஒரு வேண்டாத ஒரு காலி இடம் பாருங்க, ஊருக்கு புறம்ப வெளியே
ஒரு 3 ஏக்கரால ஒரு சின்ன ஒரு காடு. அங்க நிலம் விதை போட முடியாது, தண்ணீர் இல்லை, வறண்டு எல்லாம் செத்து போன ஒரு பூமின்னு வச்சுங்க. ஊருக்கு வெளியே ஒரு இடம் இருக்கு. அப்பா சொன்னாரு, தம்பி நீ இதை எடுத்துக்கிறியாப்பா அப்படின்னு. நான் சொன்னேன், அப்பா நீங்க சொன்னா நான் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்தாப்பா கையெழுத்து போட்டு இந்த 3வது இருக்கிற ஒரு வேண்டாத இடத்தை அந்த கடைசி பிள்ளை கொடுத்துரு. அப்பா 2 சொட்டு கண்ணீர் விட்டாரா. பாருப்பா அவங்க அண்ணன் பெரிய அண்ணன் வாங்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். 2வது அவன் மீதி இருக்குது, அவன் எடுத்துக்கிட்டான். கடைசி அமைஞ்சு இருக்குது இது ஒண்ணுதான். 3 ஏக்கரா ஊருக்கு வெளியே தண்ணீர் இல்லாத ஒரு வீணா போன ஒரு இடம். அதை நான் உனக்கு கொடுக்குற மனசு கஷ்டமா இருக்கு, ஆனாலும் கர்த்தரோட இருக்கும் சொல்லிட்டு சொன்னாரா. அதை விட மேலான ஒரு பொக்கிஷத்தை கொடுக்குறேன், நீ தினம் ஒரு வேதத்தை வாசிச்சு எனக்கு கொடுப்பையே, அந்த வேதத்தை நீ கையில பிடிச்சுக்கப்பான்னு சொல்லி சொன்னார். எந்த சூழ்நிலையிலும் அந்த வேதத்தை மாத்திரம் விட்டார. தினம் பக்கமா திருப்பி நீ வாசி என்று சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணை மூடிட்டார். சொத்தை வாங்கிட்டு போனவன் 2 பேரும் போயிட்டான். இவர் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹெல்பர்ஸோட துணையோடு கூட அந்த பாடியை கொண்டு போய் நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டார். வீட்டுக்கு வந்தார். ரெடியா அவருடைய பெட்டி படுக்கிறதுலாம் ரோட்ல கிடக்கு. அண்ணன் சொல்லிட்டான், இந்த இது எனக்கு சொந்தமாயிடுச்சு, நீ இந்த வீட்டுல இருக்காது, போ எடுத்துட்டு போ. அந்த பைபிளும் அந்த சின்ன பேப்பரையும் எடுத்து வச்சுக்கிட்டு தன் பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து என்ன செஞ்சா அவர் திருப்பி கேட்டான், ஐயா எனக்குன்னு ஒரு பைசா இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் கேட்கலான்னு சொன்னாரு. எங்கிட்ட கொஞ்சம் சில ஓடைகள்லாம் இருக்கு, மரங்கள்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் அந்த காலி இடத்துல குடிசை போட்டு உட்காந்துக்குப்பான்னு சொல்லிட்டாரு. ஐயா தண்ணி இல்லையே, என்ன பண்றது, அதான் செய்ய முடியும். ஒரு சின்ன குடிசை ஆட்கள் அனுப்பி ஒரு சின்ன குடிசை போட்டு உட்கார்ந்து தினமும் காலையில் ஒரு வசனத்தை திருப்பி வாசிப்பான், வாசிச்சு ஒரு நாள் ஒரு பக்கத்தை அப்படி திருப்பும் போது பார்த்தா அதுல ஒரு விலாசம் இருக்கு, அட்ரஸ் ஒண்ணு இருக்கு. என்ன அட்ரஸ் சரிக்கும், அவர் போய் பார்ப்போம்னு சொல்லி அந்த விலாசத்தை எடுத்து கண்டுபிடிச்சு பட்டணத்துக்குள்ள போய் அந்த பெரிய மனிதரை பார்க்க போறார். அவரு பார்த்தா அந்த நாட்டினுடைய ஜியாலஜிஸ்டிக் அவர்தான் எல்லாம் பார்க்கிறார். சரி அவர் என்ன போய் பார்த்த பெரிய கோடீஸ்வரன். அவர் சொன்னாரா, இன்னாருடைய மகன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. அப்படியா, உள்ள கூப்பிடு. ஒரு ராஜ மரியாதை. அவர் உட்கார்ற நாற்காலி பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டு அந்த தம்பியை உட்கார வைங்க அப்படின்னா. அப்போ ஒரு கையில வேதம் இருக்கு. என்னப்பா அப்பா இறந்துட்டாரா கேள்விப்பட்டேன், அண்ணனுக்கெல்லாம் அவன் ஏமாத்திட்டாங்க அதுவும் கேள்விப்பட்டேன், ஒன்னும் கவலைப்படாது, 2 அண்ணன்களை பார்க்கணும், கர்த்தர் நீங்க உயர்த்தி இருக்கிறார். எப்படி கேட்கப்பா சொன்னாரு, அப்பா அந்த லேண்ட் வாங்கும் போது நான் தான் கூட இருந்தேன். அப்ப அந்த பூமி ஆராய்ச்சி செய்யறவங்களை பார்த்து விசாரித்த பொழுது அந்த இடத்துல பிளாக் டைமண்ட் அதிகமா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அது நிறைய இருக்கு. அதை வெட்டி எடுத்து அரசாங்கத்துக்கு வித்தேன்னா ஒரே வருஷத்துல இந்த அரசாங்கத்தையே விலைக்கு வாங்குற அளவுக்கு இது பெரிய அருமையான இடம், 3 ஏக்கர் வாழ்க்கையை போதும்னு சொல்லி அவர் ஒரு நம்பிக்கை கொடுத்தார். அரசாங்கத்துல சொல்லி அரசாங்கம் தோண்ட ஆரம்பிச்சோன்னே அவங்க எதிர்பார்த்ததற்கு மேலாக பிளாக் டைமண்ட் அதுல வந்துச்சான். வெட்டி எடுத்து அது அரசாங்கம் என்ன சொல்லி பணம் பண்ணி இவருக்கு உண்டான பணத்தொகையை கொடுத்தாங்க. இவர் சில நாட்களுக்குள்ளே ஒரு உயர்ந்த இடத்துல மேலான இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க, 2 பேரும் ப்ராப்பர்ட்டியை வாங்கினவங்க, ப்ராப்பர்ட்டியில பிரச்சனை, குடியிருக்கிறவன் காலி பண்ண மாட்டேன்ட்டான், கேஸை போட்டான், கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்து வயசாகி பெரியவன் செத்து போயிட்டான். சின்னவன் அதே மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டான். ஆனா 3வது வேதத்தை மாத்திரம் வாங்கின பையன் இருக்க பாருங்க, கர்த்தருக்கு சாட்சியாய் தகப்பன் பெயரை காப்பாற்றுகிறவனாய் உயர்ந்த இடத்துல இருந்தான். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்காக அவர் வைத்திருக்கிறது என்ன, நம்ம கேட்பது ஆண்டவரே இது நல்லா இருக்குத கொடுங்க, இது பார்க்கிறது நல்லா இருக்கு அதை கொடுங்கன்னு கேட்கறத விட என் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில எது நன்மையாக இருக்கும், எல்லாருடைய பார்வையிலும் அருவருப்பாய் தோன்றுகிறது தானே அந்த மகனுடைய வாழ்க்கையில உயர்ந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இனி வேதம் என்பது எளிதாய் கிடைக்கிற ஒரு சாதாரணமான புஸ்தகமாய் உங்கள் கையில இருக்கலாம். ஆனால் இந்த வேதத்திற்கு ஜீவன் இருக்கிறது. There is a life in the Bible. வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு. அதனால கர்த்தர் வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஞானஸ்தானம் அர்த்தமில்லாம எடுத்திருக்கலாம், இந்த சபைக்கு அர்த்தமில்லாத ஒரு ஆராதனை செய்ய வரலாம்,
கிறிஸ்துவை குறித்து ஒரு அர்த்தமில்லாத எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நீ உண்மையா வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பாயானால் உன்னுடைய கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார், கர்த்தர் ஏன் அழைத்திருக்கிறார், எந்த நிலைமையிலே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை இந்த வேதம் உனக்கு வெளிப்படுத்தும். ஏன்னா என்னைக்குமே ஆர்குமெண்ட் அப்படின்னு வரும்போது வேதம் சரியா படிக்காதவன் தான் வேதத்தை குறித்து தர்க்கம் பண்ணுவான், ஆர்குமெண்ட் பண்ணுவான். வேதத்தை படிச்சவே ஒரு நாளும் ஆர்கியூ பண்ணவே மாட்டான். ஏன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதா இருக்கு. இதோட நான் எதையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதை கர்த்தர் சீல் பண்ணிட்டார். எவ்வளவு பேர் நம்பிக்கை இருக்கு? அப்ப இந்த வேதத்தை குறித்து நான் எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணணும்? இந்த வேதத்தை குறித்து எனக்கு சந்தேகம் இல்லை, வேதத்தை குறித்து தடுமாற்றம் இல்லை. கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்கிறது. ஆமென். We should not argue. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். God designated the law of Sabbath to teach people stewardship of time. ஒரு சபையிலே தேவன் எதற்காக இந்த ஓய்வு நாளிலே எதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நல்ல உக்கிரானக்காரனாய் நம்மை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நல்ல ஒரு ஸ்டூவர்ட்ஷிப். ஓகே, மற்றவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை கொடுக்கிறவர்களாய், கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான். பாருங்க, திரும்பி சொல்றேன். God designated the law of Sabbath to teach people stewardship of time. God himself labored 6 days in the creation. கர்த்தர் செஞ்சார் 6 நாள்ல. 6 நாளும் கர்த்தர் செஞ்சாரு, வேலை செஞ்சாருன்னு பைபிள் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு? Are we work on the 6 days? ஒர்க் பண்றோமா? அதாவது ஊழியம் அப்படிங்கிற பாதையில நம்ம கடந்து போகும் பொழுது 6 நாளும் வேலை செய்யும். நம்மளும் அவர் பிதா வேலை செஞ்சார், 6 நாளும் வேலை செஞ்சார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பல சபைகள் பாத்தீங்கன்னா 7வது நாள் தான் திறக்கும், அந்த 6 நாளும் மூடி இருக்கும். அந்த வேலை கிடையாது. இது கர்த்தருடைய பெரிதான கிருபையில இந்த சபை 7 நாளும் திறந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஒருவேளை நாம நம்முடைய பார்வையில வேலை செய்யாத ஒரு ஓய்வு நாளா இருக்கு இல்லையா? 10 நாளெல்லாம் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் அவங்கவுங்க வேலையை செய்யறோம். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் ஓய்ந்திருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட இருந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசித்து பாருங்க. ஏழாம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் 7ஆம் நாளை ஆசீர்வதிக்கிறார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் ஹீப்ரு பைபிள்ல போட்டிருக்கு. என்ன தெரியுமா? அந்த நாட்கள் என்ன செஞ்சாராம்? 6 நாளும் வேலை செஞ்சார். ஆனா மொத்தத்துல வந்து தேவன் 6 நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறார். 6 நாளும் வேலை செய்வார்னு சொல்லாதீங்க. 6 நாள் வேலை செஞ்சார். 7வது நாளை ஓய்ந்திருந்து பரிசுத்தமாக்கிட்டார். அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு? இப்போ தாம் சிருஷ்டித்தவைகள் 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும்னு பிதாவை தேவன் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு பார்த்தா பிதா எனக்காக வேலை செய்யறாரு ஒரு நாள் சொல்லாதீங்க. நமக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர் தான் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார். தேவன் வந்து ஓய்ந்திருக்கிறார். இன்னைக்கும் என்ன செய்யறாரு? இன்னொரு காரியத்தை நிறைவேற்றும்படியாக எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எப்படி தம் ஜனங்களை கொண்டு போய் வெறும் 7வது நாள் மாத்திரம் எப்படி இருக்கோ அதை தொடர்ந்து அந்த நாளை கொண்டு போகும்படியா ஒரு 1000 வருஷம் ஒரு அரசாட்சி உண்டு பண்ண போகிறார். ஆனால் இங்க ஒரு இன்னொரு காரியம் என்னன்னா, சாபத் மீன்ஸ் ரெஸ்ட். சாபத்னா என்ன? ரெஸ்ட். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு காலையில என்ன செஞ்சு இப்போ ஒரு 6 நாள்ல வேலை செய்யற நாளா இருந்தா மணி என்ன 7 நிமிஷம் இருக்கு 12க்கு. துருன்னு வேகமா வேலையை பார்க்க ஓடி இருப்போமா இல்லையா? இந்த பஸ்ஸை பிடிச்சு அங்க போய் இறங்கி அங்க இருந்து இதை எடுத்துட்டு போய் அங்க போய் இங்க போய் இதை செஞ்சு அதை செஞ்சு ஃபுல்லா பம்பரமா சுத்திட்டு இருப்போம்ல. இன்னைக்கு பாருங்க, கையில வச்சுட்டு அப்படியே உட்காந்து பஸ் வருமா கவலை இல்லை, அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுமா கவலை இல்லை, யார் வருவா கவலை இல்லை, யார் போவா கவலை இல்லை. ஓய்வு நாள் தானே. அது என்ன ஒரு பெரிய ஒரு கிருபைன்னா,
7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து யாரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம்? வரப்போகிறவரை, இருந்தவரை, இருக்கிறவரை, வரப்போகிறவர். Praise the Lord. இது ஓய்வு நாளுடைய திட்டமே இதுதான், அறிந்து கொள்ளும்படியான ஒரு நாள். உட்கார்ந்து பாருங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னா, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து செஞ்சிருந்தா, மாட்டாலும் அநேக காரியத்தை குறித்து கவலை இருந்தா. நீ சபைக்கு வந்தாலும் நீ மரியாதை போலதான் இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணும்? சபைக்குள்ள வந்தாலும் நீ எப்படி இருக்கணும்? வானம் சிங்காசனம், பூமி அவனுடைய பாதப்படி. அவர் பாதப்படியில உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கவனமா கேட்டுக்கணும். அப்ப சொல்லுவாரு, நல்ல பங்க தெரிஞ்சுக்கிட்டப்பா. இங்க உட்கார்ந்துக்கிட்டு பாதல உட்கார்ந்து ஐயோ கறிக்கடை மூடிடுவானோ, ரம்ஜான் மாசம் ஆச்சு, சீக்கிரமா வெட்டிட்டு போயிடுவான் பொழுது. அதனால நம்ம கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி போய் வாங்கி வச்சிடும். நீ மாத்தாளா இருக்காத, மரியாதா இரு. சரியா? அது அது கவலைப்படும். நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஆடு மாடும் கவலைப்படும், வாங்குறதுக்கு ஆடு இல்லைன்னு. நீங்க கவலைப்படாதீங்க. சரியா? இந்த நாள் என்ன செய்யணும்? ஓய்வு நாள். அவருடைய பாதத்துல உட்கார்ந்துடும். மரியாதை போல பாதத்தை பிடிச்சு நீ என்ன பேச போறேன் வாழ்க்கையில, அதை நான் எப்படி நடைமுறை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் என் லைஃப்ல. கர்த்தர் எவ்வளவோ வார்த்தைகளை எத்தனையோ வழிகளிலே எத்தனையோ மாடல சொல்லி கொடுக்குறாரு, அதெல்லாம் எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் என் லைஃப்ல சொல்லி கொஞ்சம் கவனமாய் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்திலே நான் அமர்ந்திருக்கிறபடினாலே அவர் என்னை நடக்க வேண்டிய பாதையிலே அவரை நடத்துவார். சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். நான் பேச வேண்டிய காரியத்தை அவர் எனக்கு பேசும்படியாக உதவி செய்வார் என்று சொல்லி அந்த பாதத்திலே நீ அமர்ந்திருந்தா மீதி வேலையெல்லாம் கர்த்தருடையது. நீ எதை குறித்து கவலைப்படாத. நாளைக்கு என்ன செய்வேன் கவலைப்படாத, அது அதற்காக கவலைப்படும். இன்னைக்கு நான் சமூகத்துல வந்துட்டேன், உனக்கு என்ன செய்யணும், எதை செய்யணும் என்று அவர் ஆழமாய் அறிந்து வைத்திருக்கிறார். அதை ஒரு நாளும் அவர் உன்னை விட்டு எடுக்கப்பட மாட்டார். Praise the Lord. அடுத்து பாருங்க, according to Genesis chapter 3 verses 17 to 19 எடுத்து வாசித்து பாருங்க. ரெண்டு வசனம் எழுதிங்க, அது கோஆர்டினேஷனா இருக்கும் ரெண்டும். Genesis 3:17 to 19 and 2 Thessalonians chapter 3 verses 10. அதாவது we learned that God commanded people to work, but in this passage we read that he also commanded people to rest. வேலை செய்யவும் கற்றுக் கொடுக்கிறார், அவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கவும் கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க, ஆதியாகமம் 3:17 முதல் வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இப்ப இத வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா சொல்லி தரணுமா? இந்த வார்த்தையை நேரம் போடன்னு வச்சிருந்தேன், பிரசங்கத்துக்கு ஏதாவது தலைப்பு கிடைக்கும் வச்சிருந்தேன், இதை கொஞ்சம் லைட்டா குழப்பி விட்டா போதும். தேவன் என்ன சொல்றார் ஆதாமை பார்த்து, நீ மனைவியின் பேச்சுக்கு செவி கொடுத்ததுனால நான் நீ தோட்டத்தை விட்டு அனுப்புறேன்னா அப்ப பேச்ச கேட்காதுங்கிறாரா? சொல்லுங்க, புருஷன்மார்களே உங்கள் சொந்த மனைவிக்கு கீழ்ப்படியாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கா பைபிள்ல. அர்த்தம் என்ன அதுக்கு? விழுந்த உங்களுக்கு இந்த ட்ராக் அப்படி மாத்திடலாம், புரியுது உங்களுக்கு? ஆனா எதை கேட்கணுமோ அதை கேளு, எதை கேட்க கூடாதோ அதை கேட்காது. அதுதான் சொல்றது. வாசி பாருங்க, படம் பாருங்க, வாசிக்க. ஆதாமை நோக்கி செவி கொடுத்து அப்படிங்கும் போது இவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? செவி கொடுத்திருக்க கூடாது. ஏன்னா இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காரியம் இல்ல. சரியா? ஏங்க சாயங்காலம் வெளியே போறவங்க சும்மா இருக்கு, பிரசங்கத்தை கேட்கல, உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன், வரமாட்டேன் வெளியே. குடும்பம் என்ன ஆகும்? குடும்பம் என்ன ஆகும்? புரியுது உங்களுக்கு? வெளியே போனா இவருக்கு பேக்கெட் காலி ஆயிடும். அதுக்கு பயன்படுவாங்க. சாக்க யார் மேல போறது? தேவன் மேல.
புரியுதா? பிறந்தவங்களுக்கு அதாவது குழப்பற இடம் நிறைய இருக்குது. இது வந்து வேலை வெட்டியே இல்லாம ஒரு சபையில ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணாம ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த கிருபையை யூஸ் பண்ணாம இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஆண்டவர் சொன்னாரு, புருஷன்மார்களே நீங்க மனைவிக்கு செய்து கொடுக்காதுங்க. ஏன்னா இது ஒரு கல்யாணத்துல கேட்டேன், அதனால தான் சொன்னேன். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் இந்த டாபிக் எடுத்து உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, 2 பேரும் போய் கேட்டாங்க. அதுதான் தம்பி நீ எந்த காரணத்தை கொண்டு மனைவி பேச கேட்காத அப்படின்னாரு. ஆனா தேவன் சொன்ன அர்த்தமே வேற, இவர் சொல்ற அர்த்தமே வேற. விளங்க உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் நிறைய காரியங்களை வேதத்துல இருந்து எடுத்து தியானிக்கும். அதுக்காக நான் சொன்னேன். இந்த இடத்துல சொல்றாரு, நீ புசிக்க வேண்டாம் என்று ஒரு கனியை மனைவியின் பேச்சை கேட்டு நீ புசித்ததுனாலே உனக்கு என்ன வரும்? சாபம் வருது. நீ விதைய நடுவ, ஆனா அது பலனை கொடுக்காது. நெற்றி வேர்வை நிலத்துல நீ பாடுபடுவ. இதெல்லாம் மனைவி பேச்ச கேட்டதுனால வந்தது. இதெல்லாம் மனைவி பேச்ச கேட்டதுனால வந்தது. அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க, கொஞ்சம் கான்ட்ரவர்சி தானே. அப்ப ஆனா தேவன் எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு பின்னால வருது. சரியா? ஆதாமை நோக்கி புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இதுக்கு முன்னாடி ஆதாம் எப்படி சாப்பிட்டு இருந்தாரு? இவங்க பேச்ச கேட்காதவங்க எப்படி சாப்பிட்டு இருந்தாரு? விளங்குதவங்களுக்கு இப்ப கான்ட்ரோவர்சி, லிட்டில் கான்ட்ரோவர்சி. இதை வந்து இன்டெப்த்ல கொண்டு போனீங்கன்னா என்ன சொல்றாரு? எதற்கு செவி சாய்க்கணுமோ எதற்கு கீழ்ப்படியணுமோ அதற்கு கீழ்ப்படியணும். பாருங்க, இப்ப இந்த கான்செப்டே 2 தான். எப்படின்னா, 2 பிள்ளைங்க இருக்காங்க வச்சுங்க. ஒரு வீட்டுல 2 பிள்ளை, இப்போ ராபின் ரிக்கி 2 பேர் இருக்காங்க வச்சுங்க. மகேஸ்வரி சிஸ்டர்ட்ட இவங்க 2 பேரும் நிக்க வச்சு, இந்த 2 பசங்கள் உங்களுக்கு யார சிஸ்டர் பிடிக்கும் அப்படின்னு முன்னாடி வச்சு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க பிளைண்டா சொல்லுவாங்க, 2 தான் எனக்கு பிடிக்கும், 2 கண்ணு மாதிரின்னு சொல்லிடும். அதே பக்கத்துல ஜெசிந்தாஸ் உட்கார்ந்துருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டா 2 பேர்த்துல யாரை பிடிக்கும்? அழகா கீபோர்டு வாசிக்கிட்டு இருக்காரு, அழகா படிக்குது அந்த பிள்ளை, 2ல யாரை பிடிக்கும்னா 2 தான் அப்படிதான் சொல்லுவீங்க. இப்போ அதே கேள்விய ஆதாம்கிட்ட கேட்கிறேன், உனக்கு ஏவாளை பிடிக்குமா நம்மளை உண்டாக்கின தேவனை பிடிக்குமா? என்ன சொல்லுவாங்க? தேவனை பிடிக்கும்னா சோறு கிடைக்காது மத்தியானம். ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா. எப்படியாவது அவர் நம்மளை போஷிப்பாருங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா தேவன் தான் சொல்லியிருப்பான். ஆனா நம்ம தேவன் தான் சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை பூமியில வந்திருக்காது. என்ன சொன்னா? மனைவிக்கு செவி கொடுத்ததினால், மனைவிக்கு தேவனுடைய வார்த்தையை மீறி மனைவிக்கு செவி கொடுத்ததுனால இங்க வந்து கர்த்தரை அவாய்ட் பண்றான், மனைவியை பிரியப்படுத்துறான். ஆனா மனைவியை பிரியப்படுத்துறதுனால என்னுடைய கர்த்தர் வேதனைப்படுவார் அப்படின்னா இவன் இந்த காரியத்தை செஞ்சிருக்கவே கூடாது. இதுதான் கான்செப்ட். அப்ப சாபத் அப்படிங்கிறது எதை குறிக்குது? Don't please your family, don't please anyone else except God. ஓய்வு நாளில யாரை ப்ளீஸ் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. இப்ப எதுக்கு அந்த கான்செப்ட் அழுத்தி சொன்ன அப்படின்னா, உனக்கு எது முக்கியங்கிறத நீ முடிவு பண்ணு. தேவனா, தேவன் உண்டாக்கின சிருஷ்டிகரா, அவர் உண்டாக்கின சிருஷ்டியா, எது முக்கியம்? ஆதாம் வந்து யோசிக்கிற ஒரு நிமிஷம், டக்குன்னு சொன்னோன்னா அவன் கீழ்படிஞ்சிட்டான், எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒரு நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நெற்றி வேர்வை நிலத்துல விழ நீ பாடுபட்டு உன் அப்பத்தை சாப்பிடுவாய். யோசிச்சு பாருங்க. அப்ப இவன் ஒரே ஒரு வார்த்தை, இருமா நீ வந்து வெறும் சிருஷ்டி தான், ஆனா எனக்கு சிருஷ்டிகர் இருக்காரு, அவரு சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தா தேவன் இவன் நிமித்தம் அவளையும் மன்னிச்சிருப்பார், இவனையும் ஆசீர்வதித்திருப்பார். நீ பல நேரங்கள்ல we have the option. சண்டே கல்யாணமா சபையா, சண்டே காது குத்தா சபையா, சண்டே பர்த்டே பார்ட்டியா அப்படிங்கிற சண்டே சபையாங்கிறது நம்ம முடிவு பண்ணோம்.
தேவன் தான் அப்படின்னா உனக்கு பின்னால பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். Don't ever dishonor the Sabbath on every days of your life. உன் வாழ்க்கையில இதை ஒண்ணு மாத்திரம் கத்துக்க. அது என்ன நடந்தாலும் சரி, நான் சாபத்தை மட்டும் டிஸ்ஹானர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் ஆசீர்வாதம் உன் வாசற்படியில படுத்துரும். Praise the Lord. அது உன்னை தேடி வரும், நீ தேடி போகவே வேண்டாம். ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இதுதான் கிறிஸ்துவினுடைய ஆழமான ரகசியம். Praise the Lord. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:10 எடுத்து வாசித்து பாருங்க. இன்னொரு கான்செப்ட் இருக்காங்க. வாசி. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவே கூடாதுங்கிறார். Praise the Lord. சொல்லுங்களேன். சபைக்கு வரல சாப்பிடாத. Praise the Lord. சபைக்கு வரல சாப்பிடாத. சரி, சபைக்கு வரல உடம்பு சரியில்லை அப்படியே ஐயோ என்ன சாப்பிடுங்க மத்தியானம்? என்ன இருக்கு? 4 இட்லி 2 வடை. சரிதானே? மத்தியானத்துக்கு உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஆனா அது ஒரு நாளும் பிரயோஜனப்படாது. தெளிவா சொல்றேன். நீ வேலை செய்யற ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய ஓய்வு நாள்ல இல்லைன்னா அன்னைக்கு சாப்பிடாது. பாஸ்டிங் நீ வர முடியல, ஒரு தடை ஆயிடுச்சு, நான் சாப்பாடை விட மாட்டேன். ஏன்னா அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண, எங்க அப்பாவை நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணும். அவர் எதிர்பார்க்கிறார், அவர் எதிர்பார்ப்பார். இதுதான் ஒரு ஆங்கிலிகன் சர்ச்சில், ஆங்கிலிகன் கத்தீட்ரல் சர்ச்சில் லண்டன்ல ஒரு அழகான கொயர் இருந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு கொயர் இருந்துச்சு. அந்த கொயர்ல வந்து 14 வயசுல இருந்து ஒரு வாலிபன், அழகு, நல்ல வாய்ஸ், பியூட்டிஃபுல் வாய்ஸ். அவரோட கொயர்ல நின்று சின்ன வயசுல இருந்து பாடிட்டே வராரு. இப்போ அவருக்கு 75 இயர்ஸ். அவ்வளவு வருஷமா அந்த கேட்டீன்ல பாடிட்டு இருக்கிறார். இவருக்கு பின்னால நிறைய ஜெனரேஷன் வந்துருச்சு. இவர் ஒரு ஓரமா அப்படி நின்று வயசாகி கல்யாணம் ஆச்சு, அப்புறம் பேர பிள்ளை வந்து அப்படி பின்னால நின்றுட்டார். இவர் நல்லா பேஸ் வாய்ஸ், நல்லா டெப்தா பாடுவார், ஆழமா பாடுவார். அப்போ உடனே என்னாச்சு, இந்த நாட்கள் ஆக இவர் டெப்த் வாய்ஸ், நியூ ஜெனரேஷன் வந்த உடனே பிள்ளைகள், இப்ப இருக்கிற பிள்ளைகளுடைய பாட்டு ஸ்டைல் எல்லாம் கம்போஸ் பண்ணி புதிய பாடலை புதிய பிராக்டிஸ் பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஒரு பையனை செஞ்சா அவரை இடிச்சு தள்ளிட்டான். அங்கிள், உங்களுக்கு தொண்டை ரொம்ப பெருசா இருக்கு, போய் மூளையில உட்காருங்கன்னு இடிச்சு தள்ளி மூளையில தள்ளி விட்டான். நல்லா கவனிங்க. இவர் வேதனையோடு என்ன செஞ்சார், போயிட்டு பின்னால பெஞ்சில போய் உட்கார்ந்துக்கிட்டார். பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே கண்கள்ல தண்ணி கொட்டு. ஆண்டவரே, 16 வயசுல இந்த சபையில பாட ஆரம்பிச்சேன். நீங்க 76 வயசு ஆகுது, ஏறக்குறைய 60 வருஷம் உமக்காக நான் பாடினேன். இப்போ நேற்று வந்தவங்க என்னை தள்ளி விட்டாங்க. They neglected me, Lord. I'm really wounded. அப்படியே அழுதுட்டு உட்கார்ந்துட்டார். அப்போ அந்த இடத்துல பக்கத்துல தன் அருகில ஒரு தூதன் வந்து நிற்கிறதை அவர் கண்டார். இது நடந்த உண்மையான சம்பவம். ஒரு தூதன் வந்து நிற்கிறத அவர் கண்கள்ல படுது. அப்படியே பார்க்கிறார். காலை பார்த்து அப்படியே தூதன் பிரகாசமா, முகத்தை பார்க்க முடியல, அப்படியே கூட்டி வச்சு அப்படியே முகத்தை பார்க்கிறார். நீங்க யாரு? நீங்க என் தேவன் என்னை பரலோகத்திலிருந்து உன்னை தேற்றும்படி அனுப்பி இருக்கிறார். என்ன ஆச்சு கேட்கிறார். ஐயா, ஏறக்குறைய 16 வயசுல இந்த சபையில பாட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் டீம் neglected me. I am not able to perform anymore. வயசெல்லாம் போயிடுச்சுட்டாங்க, என்னால பாட முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு சொல்றாரு. தூதன் சொன்னா, யார் சொன்னா? உனக்கு என்ன நடந்தது தெரியுமா? இல்ல, தெரியாதியா. நீ காலையில தேவன் ஆராதனையை பார்த்துட்டு இருந்தார், சுத்தி பாடினாரு. அந்த கொயர் குரூப்ல வழக்கமா கேட்கிற இந்த இனிமையான சத்தத்தை நான் கேட்கிறேன். I never received the beautiful voice. Past 60 years I received a voice from this. இன்னைக்கு என்னாச்சு? காணமே, அந்த கொயரையே தேடி இருக்கிறார். இவர் சபையில எல்லாம் பார்க்கல, இந்த கொயரையே அந்த இனிமையான குரலை கேட்கிறார். அந்த குரல் இல்லை. உடனே தூதன் அனுப்பினார், இங்க வா, போய் ஆங்கிலிகன் கேத்தீட்ரல் சர்ச்சில் போய் பார், என்னாச்சு என் மகனுக்கு போய் பார். வந்து நின்னா மூளையில அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன தூதர் போய் சொல்றான், ஆண்டவரே, இந்த மாதிரி அவர் அழுது வேதனையோடு இருக்கிறார், என்ன செய்யறதுன்னு தெரியல. சொன்னா, டோன்ட் வரி, ஐ வாண்ட் டு டச் ஹிஸ் த்ரோட். அவருடைய தொண்டையை நான் தொடறேன். திரும்பி போய் நீங்க சொல்லு. இன்னைக்கு இருக்கிற 16 வயசு பையன் பாட முடியாத இனிமையான குரலை திரும்பி அவர் கொடுக்கிறேன் போய் சொல்லு.
திரும்பி என்னுடைய கோயில் அவரை இணைச்சு பாட சொல்லுன்னு சொல்லி தேவன் அவரை தொடராரு. தூதர் தொடரான். உடனே அந்த பாட்டு நடந்துட்டு இருக்கு, கோயில் நடந்துட்டு பின்னால் இருந்து ஒரு அழகான சத்தம், தேவ தூதனுடைய சத்தத்தை போல, ஒரு எக்கால சத்தத்தை போல இனிமையான சத்தம் பின்னால இருக்கு. எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. சர்ச்சை எப்படி திரும்பிடுச்சுன்னா பாருங்க, கோயில் அங்க பாடிக்கிட்டு இருக்கு, யாரும் கோயில் பக்கம் திருப்பல. பின்னால் இருந்து அந்த ஒரு இனிமையான சத்தத்தை எல்லாம் திரும்பி பார்த்தா இவர் அப்படியே நின்று அப்படியே பாடிக்கிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய பிரகாசத்துல முகம் மாறிச்சு, வாய்ஸ் மாறிச்சு. அவங்க சொன்னாரா, வயசானா என்ன கேட்கறது நான், ஜனங்க கோ இந்த ஃப்ரெண்ட் நான் ஆவியானவர். Praise the Lord. The people are ashamed. எல்லா ஜனங்களும் வெட்கப்பட்டாங்க. ஆனா நீ அழைத்தவர் கர்த்தர். அழைத்தவர் யாரு? கர்த்தர். நம்ம எப்படி வாசிக்கிறோம் என்ன நம்முடைய, எனக்கு வந்து கீபோர்டு தெரியாதுன்னு வச்சுங்க, நான் யாரும் எல்லாரும் போய் உட்கார்ந்து வாசிக்கிறேன். உங்க செவிகளுக்கு இது எப்படின்னு தெரியாது, ஆனா என் தேவனுடைய செவிகள்ல அது இனிமையாக. Praise the Lord. They are trying to learn something. அதே போல பிரசங்கம். வாலிப எஜ்ஐடி ஸ்டூடெண்ட், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க 10 நிமிஷம். I never entertain anybody to laugh against you, but they should realize இந்த கிருபை இவர்களுக்கு இந்த வயசுல தேவன் கொடுத்திருக்கார். நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். பல நேரங்கள்ல பிள்ளைகள் எஜ்ஐடி பிள்ளைகள் பேசும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் நேருமா, ஆண்டவரே இந்த கிருபையை எனக்கு இந்த வயசுல கொடுக்கல, ஆனா பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் எப்போதுமே பாருங்க, சிறு பிள்ளைகள் எடுத்துட்டு வர இடம் கொடுங்க, அவனை தடை செய்யாதுங்கிறார். அந்த யூத் சண்டேல எந்த நிலைமையில் கர்த்தர் அழைத்தாரோ கடைசி முடிவு வரைக்கும் நிலைத்திரு, உன் இடத்தை பெற்றுக்கொள், உன் நம்பிக்கை வீண் போகாது. இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு பிள்ளை வாலிப பிள்ளைகள்னா we want to encourage them. ஆனா அந்த என்கரேஜ்மென்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த என்கரேஜ்மென்ட் என்ன செய்யக்கூடாது? we should not misuse it. we want to perform for God, not for the people. தேவனுக்காக இங்கே தேவ ஆவியானவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் நம்மை பார்க்கிறார், ஆவியானவர் உதவி செய்வார் என்று நாம் பல நேரங்களில் அவருக்காக நம்ம பேசணும். இந்த இடத்துல யாரு இருக்கா சபையில? நான் போன 3 காரியம் சொன்னேன், எவ்வளவு ஞாபகம் இருக்கு தெரியாது. சபைக்கும் தேவனுக்கும் தொடர்பு உண்டு, சபைக்கும் குமாரனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, சபைக்கும் ஆவியானவருக்கும் தொடர்பு உண்டு. சொன்னா இல்லையா? ஏன்னா இந்த சபை என்பது it is not an individual body, it's a body of Trinity. திருத்துவத்தினுடைய ஒழுங்காய் இணைக்கப்பட்டது. Trinity God united this church. ஏன்னா அந்த பிதாவினுடைய பெயரும் கிறிஸ்துவினுடைய பாடுகளும் ஆவியானுடைய அழைப்பும் ஒரு சபைக்குள்ள இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நாம் தள்ளப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இது ஒரு கான்செப்ட். அடுத்து பாருங்க, God emphasized this point when he provided the Israelites with manna in the wilderness. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே தேவனாகிய கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படி உணவு என்ன ஒரு நாளும் சாப்பிடல, தேவன் அதை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுகிறத கொடுத்தார். ஆனா இன்னைக்கு சபை என்பது ஏறக்குறைய ஒரு வனாந்தரமான வாழ்க்கை. அது நம்ம ஓடி வரும் பொழுது இந்த தேனிலும் இனிமையான வசனத்தை ஒவ்வொரு நமக்குள்ளே கொடுக்கும் பொழுது நம்ம தேவையான அளவு எடுத்துக்கொள்ளணும். இந்த ஒரு சண்டேவும் we gathering the manna into our life. என் வாழ்க்கைக்கு என்ன தேவை, என் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை என்பதை என்ன செய்யணுமோ மன்னாவை இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரி எடுத்து வச்சுக்கணும், வாரி எடுத்து வச்சுக்கணும். ஆராதனையில கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். நீ நினைக்கலாம் இந்த பிரசங்கத்துல இந்த பைபிள் இல்ல, எந்த பைபிள் கொடுத்தாலும் இப்படிதான் பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னு சொன்னா வசனம் பைபிளுக்குள்ள இருக்கு, ஆனா கிருபை எனக்குள்ள இருக்கு. கிருபையும் வசனமும் இணைஞ்சாதான் பிரசங்கம் பண்ண முடியும். நம்மளுக்கு சில நேரத்துல நீ எழுதி வச்சுட்டு பிரசங்கம் பண்ண நினைச்சா கூட உங்களால முடியாது. வசனமும் கிருபையும் இணையணும். கிருபை நமக்குள்ள இருக்கணும், கிருபை நமக்குள்ள இருக்கணும். வசனம் எந்த வசனமா இருந்தாலும் அது அவருடையது, அது கிருபையோடு பேச கற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்ப வாசித்து பாருங்க, யாத்ராகமம் எக்ஸோடஸ் 16:21 எடுத்து பாருங்க, 16:21 வேகமாய். சேர்த்தார்கள், வெயில் ஏற ஏற 6ஆம் நாளில் தனக்கு 2 ஓமர் விதமாக
எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். கர்த்தர் சொன்னது இதுதான், பாருங்க இந்த மண்ணா வனாந்திரத்துல எப்படி விழுந்துச்சான் தெரியுமா? நல்ல கவனி. எதுக்கு? அதாவது இந்த பேசுகிற பிரசங்கத்துல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, ஓய்வு நாளை நீ கனவீனப்படுத்தாதன்னு பேசிட்டு வரும்போது இங்கே 16ஆம் அதிகாரத்துல 21 முதல் 30 வரைக்கும் நீங்க வாசி பார்த்து வீட்டுக்கு வாசி பாருங்க, நேரம் இல்லை நமக்கு. வாசி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல அந்த மன்னாவை எப்படி கலெக்ட் பண்ணாங்க, அந்த மன்னா எப்படி இருந்துச்சு, 6 நாள்ல மன்னா எப்படி இருந்துச்சு, 7ஆம் நாள்ல அந்த மன்னா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கு. பாருங்க அது எதை குறிக்குது? வாழ்க்கையை குறிக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா 6 நாளும் மன்னாவை சேர்த்தாங்க. சரியா? இப்ப எனக்கு வந்து ஒரு கேஜ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதான் புரியும். ஒரு படி ஓமன்னு சொன்னா தெரியாது. ஒரு கேஜ் எனக்கு வந்து என்னுடைய சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேஜ் வேணும். காலையில ஒரு 1/4 கிலோ, மத்தியானம் ஒரு 1/2 கிலோ, சாயங்காலம் ஒரு 1/4 கிலோ சாப்பிடணும். ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டேன். இப்ப இது வந்து திங்கட்கிழமை 1 கிலோ, செவ்வாய்க்கிழமை 1 கிலோ, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வரைக்கும், சனிக்கிழமை வரைக்கும் என்ன செய்யணும்? I have to collect 2 kgs. என்ன செய்யணும்? சனிக்கிழமை 2 kg எடுக்கணும். ஏன்னா 1 kg சாப்பிட்டுட்டு 1 kg அப்படியே ஞாயிற்றுக்கிழமைக்கு வச்சு. ஆனா இதே சேர்க்கிறத நீங்க திங்கட்கிழமை செஞ்சா அடுத்த நாள் சேர்த்து வைத்தது நாற்றம் எடுக்கும். இது சோம்பேறித்தனத்திற்கு வருகிற கூலி. ஆனா கீழ்ப்படுதலுக்கு உண்டான கூலி சனிக்கிழமை நீ சேர்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அந்த மண்ணா கெட்டு போகாது. Praise the Lord. Whatever you gather on Saturday, it never destroyed, it never spoiled. அது என்ன சொல்ற பாருங்க. ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நீ போய் மன்னாவை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு அந்த ஓய்வு நாள் உனக்கு தேவன் கொடுத்த சாபத்தா இருக்கு. சரியா? இப்ப இங்க வந்து சாபத் அப்படிங்கிறதுக்கு சாபாத்னு சொல்லுவோம். ஷாபாத்னு கூட சொல்லலாம். SHAH-VAT. SHAH-VAT. ஷாபாத் அப்படின்னு என்னதுமா? சாபாத்னா என்ன? டு ஸ்டாப். எல்லாத்தையும் நீ நிறுத்திடு. You stop everything. Don't do anything. அந்த நாளிலே நீ to stop. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை, உன் யோசனை, உன் எதிர்பார்ப்பு எதையும் நீ வச்சுக்காத. இன்னும் சொல்ல போனா ஓய்வு நாளில் ஏன் வந்து யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நின்றாங்கன்னா அவர் ஓய்வு நாளை வந்து அவர் பரிசுத்தமா ஆசரிக்கல. அது கூட சில மாதம் முன்பாக எடுத்தேன். ஓய்வு நாளிலே இயேசுடைய சீசர்கள் ஒரு வயலுக்குள்ள வந்து தானியங்கள் எடுத்து சாப்பிட்டாங்கன்னு இருக்குல்ல, அது கூட இந்த பிரேக் சாபத்திலேயே எப்படி சாப்பிட்டாங்கன்னு இயேசு விட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க. அது உங்களுக்கு பிரசங்கத்தை கொண்டு வந்தேன். இன்னைக்கு சாபத்துனா என்ன? ஏன் இந்த சாபத்தை வந்து இவ்வளவு பரிசுத்தமா நம்ம ஆசரிக்கணும்? இதுக்கு என்ன அர்த்தம் பின்னால இருக்கு? அதாவது இந்த சாபத் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தா இங்கிலீஷ் வேர்ட்ல SABBATH இல்லையா? SABBATH சாபத். அத வந்து கிரீக் வேர்ட்ல சாபாத் SHABAT சாபாத். அதோட எக்ஸ்பான்ஷன் ஷாவாத். அதோட எக்ஸ்பான்ஷன் ஷாவாத். SHAH-VAT ஷாவாத். இந்த ஷாவாத் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா டு ஸ்டாப். Whatever work you committed, you better stop that. ரெண்டாவது to rest. இளைப்பாறு. ரெண்டாவது. மூணாவது to chase. அப்புறம் to end. முடிவு. End. This word is of great importance in the Old Testament. இது எப்படி இருந்துச்சு? Great important in the Old Testament. பழைய பாட்டு காலத்துல யாராலும் மறுக்க மாற்ற முடியாத ஒரு முக்கியத்துவம் பெற்றது இந்த ஓய்வு நாள் பழைய பாட்டுகள்ல. ஆனா ஏன் இஸ்ரவேல் ஜனங்க, யூத ஜனங்க வந்து இந்த பழைய பாட்டுல இருந்த காரியங்களை அதிகமாய் தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா இவங்க மேசியாவை எதிர்பார்க்கல.
மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை எதிர்பார்த்தாங்க. அந்த நியாயப்பிரமாணத்துல ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரி என்று சொல்லி இருக்கு. அதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இயேசு மேசியா தான் இந்த ஓய்வு நாளுக்கெல்லாம் தலைவர் யாருக்கும் தெரியல. ஆனா அடுத்த ஒரு காரியம் சொல்றேன், mainly because of the noun that formed from it, Sabbat, S-H-A-B-T-S-H-A-B-B-A-T, Sabbat, or as we say Sabbath. The Sabbath is the day when all work ceases. An Israelite rest and meditate on the glorious of God's creation. ஓய்வு நாள்ல என்ன செஞ்சாங்க? அந்த ஜனங்க கர்த்தருடைய சிருஷ்டிப்பை புகழ்ந்து பேசினாங்க. வீட்டுல உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க? ரொம்ப சந்தோஷமா ஆர்ப்பரிச்சாங்க. ஜனங்க என்ன செய்வாங்க? அங்க போய் ஆசரிப்பு கூட தேவனை ஆசரிச்சுட்டு, ஏன்னா வீட்டுல வேலை இல்லை, எல்லா நாளுக்குரிய மண்ணா சேர்த்து வச்சுட்டாங்க, சனிக்கிழமையே சேர்த்து வச்சுட்டாங்க. அது அப்படியே அருமையா இருந்துச்சு, அதிக ஒரு மேன்மையா இருந்துச்சு. ஆனால் இந்த மண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 to 3 feet ஹைட்ல இருந்துச்சு. 2 to 3 அடி நிலத்தின் மேல அப்படியே படர்ந்துருந்துச்சு. இவங்க என்ன செய்வாங்க? போய் அப்படியே எடுத்து வாரி கொண்டு வருவாங்க. ஏன்னா எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க அப்ப? 2 to 3 அடி உயரம் இருந்துச்சுங்க. அது கூட பாருங்க. The manna, the Hebrew name given by the Israelites, meant what is it? Okay, what is it? நீங்க 16-15 வாசித்து பாருங்க. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. வாசிங்க சீக்கிரமா. இஸ்ரவேல் புத்திரர் அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்போது மோசே அவரை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிட்டு வரீங்க? தேவனாகிய கர்த்தர் குமாரனை கொண்டு, அது குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு உணவாக கொடுத்திருக்கிறார், அதை நாங்கள் உட்கொண்டு வருகிறோம். We having the feast on Sundays. The Father in heaven is given a bread. நானே ஜீவ அப்பம் சொல்றாரு. அந்த அப்பத்தை போய் சாப்பிட்டுட்டு வரோம். நீங்க ஃபாஸ்டிங் வந்தா நிறைய சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் தான் இடம் பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏன் அதிகமான நேரத்தில் ஃபாஸ்டிங் வரோம்னா நிறைய சாப்பிடலாம். அப்போ ஏன்னா அந்த டம்ளர்ல தண்ணி இருக்குதுல, மேல எவ்வளவு ஊத்த முடியும்? இவ்வளவுதான் ஊத்த முடியும். ஆனா இதே டம்ளர் காலியா இருந்தா நிறைய இடம் பிடிக்கும். அந்த மாதிரி செய்யணும். சண்டேஸ் என்ன செய்யணும்? வெறுமையா வந்து நிறைவாய் போய்கிட்டு இருக்கோம். அவர் எங்களுக்கு மன்னாவை கொடுக்கிற நாள், எங்களுக்கு ஜீவ அப்பத்தை கொடுக்கிற நாள். இந்த அப்பத்தை சாப்பிடுகிறவன் மறிக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இந்த அப்பத்தை சாப்பிட்ட ஒரு நாள் மறிக்க மாட்டான். நானே ஜீவ அப்பம். பிரைஸ் தி லார்ட். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. பிரைஸ் தி லார்ட். அப்ப அப்பத்தை தான் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரவேல் ஜனங்க தேடி போய் சேர்த்ததை என்னுடைய ஆவியானவர் நீ இருக்கிற இடத்துல, உன் இருதயத்துல நீ நிறைவாகும்படிக்கு, நீ கர்த்தருக்குள்ளே பலனடையும்படிக்கு அந்த ஜீவ அப்பத்தை என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய இருதயத்துல இன்றைக்கு பரத்த கிருபையாய் உனக்குள் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். There is no second opinion on this. And God is speeded through His word of God. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று இருக்கிறது. அந்த அப்பத்தை நாம் உட்கொண்டு கொண்டிருக்கிறோம். இதை சாப்பிடுகிறவனுக்கு ஒரு நாளும் மரணம் இல்லை. இது உன்னை ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிற காரியம். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உனக்குள்ளே ஒரு பலன் இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தருடைய மன்னா உனக்குள் இன்றைக்கு அனுப்பப்படுகிறது. This is the secret in everybody's life. ஒரு கிறிஸ்தவன் செழிக்கிறான் அப்படின்னா அவருடைய அப்பத்தினால தான் பிழைச்சிட்டு இருக்கோம். அவர் கொடுக்கிற இந்த மண்ண மேன்மையான வார்த்தையினால பிழைக்கிறோம். அந்த வார்த்தை தாங்க நமக்கு ஜீவ அப்பமா இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா இது எப்படி இருக்குமா பாருங்க. கொரியண்டர் கொத்தமல்லியை போல இருக்குமா, சிறிய கொத்தமல்லியை போல இருக்கும். 2 to 3 feet வளரும், அப்படி கொட்டப்படும்.
ஓகே, இது இன்னொரு காரியம் என்ன சொல்றாரு? The coriander is an herb that grows to be 2 to 3 feet tall. ஓகே, அப்ப பாருங்க, அத போல தான் மண்ணா கொட்டப்பட்டுச்சு. கொத்தமல்லி எவ்வளவு பெருசா வளரும் பாத்தீங்களா? கொத்தமல்லி இலை பாத்தீங்களா? 2 to 3 அடி தான் இருக்கும். அதே போல தான் மண்ணா கொத்தமல்லியை போல தான் தேவன் அனுப்பினார். அடுத்த ஒரு காரியம் என்ன சொல்றாரு? The plant produce seed. கொத்தமல்லி என்ன செய்யும்? கொத்தமல்லி பாத்திருக்கீங்களா? எது போடுவீங்க? கொத்தமல்லிய கொரியண்டர் லீஃப் எது போடுவீங்க? சாப்பாட போடுவோம், சாப்பிட்டுக்கிறோம். ஆனா அதுல விதை இருக்கு தெரியுமா? அந்த சின்ன 2 to 3 அடி வளருகிற அந்த கொத்தமல்லி செடியில திரளா விதை இருக்கும் பாருங்க. அதே போல இந்த வசனத்துக்குள்ள விதை இருக்கு. அது உனக்குள்ள இறங்குது. அது 30 60 கனி கொடுக்கும். Praise the Lord. அதான் அந்த ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். கொத்தமல்லியை போல இருக்கிற அந்த மன்னாவை நான் இன்னைக்கு உட்கொண்டு இருக்கிறேன். அந்த கொத்தமல்லியை போல இருக்கிற மன்னாவிலே, கொத்தமல்லியை போல இருக்கிற அந்த உணவிலே நிறைய விதை தானியம் இருக்கு. அந்த விதை நான் கேட்கிற வசனம் எனக்குள்ளே 30 60 100 கனி கொடுக்க போகிறது. இந்த நாளிலே நான் வெறுமையாய் வந்து நான் வெறுமையாய் போகாதபடி இத்தனை நாட்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி, கர்த்தர் எனக்குள் அனுப்பின வசனத்தின்படி நான் கிரியை செய்கிற எனக்குள்ளே நான் கேட்கிற வசனம் 30 60 100 மாறட்டும். கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இந்த மன்னா உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறது. It never stand remained. It will produce a fruit in your life. இத்தனை காலம் நீ கேட்ட வசனம் உனக்குள்ளே 30 60 100 கனி கொடுக்கட்டும். Praise the Lord. நம்ம கேட்ட வசனம் பாருங்க, பல நேரங்களிலே நாம் சத்தியத்தை கேட்கிறோம். என்னைக்காவது அந்த வசனம் கிரியை செஞ்சிருக்கா உனக்குள்ள? ஏன்னா உனக்குள்ள போற வசனத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும். We should digest the word. நீ கேட்கிற வசனம் உனக்குள்ள போய் சாகணும், ரத்தத்தோட இணையணும், சதையோட இணையணும். அப்பதான் பலன் கொடுக்கும். வேதம் சொல்லுது, ஒரு இருதயம் நிலம், வசனம் விதை, விதைக்கிறவர் மனுஷகுமாரன். Praise the Lord. இன்னைக்கு உன் இருதயத்துல போடுகிற விதை அது 30 60 100 கனி கொடுக்கணும். அப்ப அந்த வசனம் உனக்குள்ளே கிரியை செய்யணும். வசனம் உனக்குள்ளே பெரிய காரியத்தை கொண்டு வரணும். அப்ப கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆனா என்ன செய்யணும்? நம்ம கேட்கிற வசனம் என்ன செய்யணும்? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அந்த வசனம் கிரியை செய்யல. விசுவாசம் இல்லாம வசனத்தை கேட்டா அந்த வசனம் கிரியை செய்யாது. இப்போ அந்த வசனத்தை எப்படி விசுவாசிக்கன்னு சொல்லி தரேன். அது கொத்தமல்லி அளவே இருக்கிற அந்த மன்னாவிலே விதை விதைகள் இருக்கு பாருங்க. The plant produce the seeds which are used for flavoring food on this day. அந்த கொத்தமல்லி இருக்கு பாருங்க, கொத்தமல்லிக்கு மேல இருக்கிற சின்ன பூ மாதிரி விதை இருக்கு பாருங்க, அதுதான் கொத்தமல்லிக்கு அதிகமான நறுமணத்தை கொடுக்கும். Praise the Lord. அப்புறம் நம்ம கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள போயிட்டு அந்த மேலா இருக்கிற விதையை நம்ம எடுக்கும் பொழுது அது நறுமணம் வீசுகிறது. Praise the Lord. Hallelujah. இது is a in-depth message. அதுதான் ஆரம்பிச்சிருக்கேன், பிரசங்கத்துக்குள்ள வந்திருக்கிறேன். எப்படி இந்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் வசனத்தை நமக்கு கொடுக்கிறார், இந்த வசனம் எப்படி நமக்குள்ள போடப்படுகிறது, இந்த வசனம் நமக்கு எப்படி பலன் கொடுக்குது, இந்த வசனத்தை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுங்கிறது தான் சீக்ரெட். அடுத்த ஒரு காரியம் என்ன சொல்றாரு? இட் இஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். அந்த மன்னாவை போலதான் கர்த்தர் நீ சாபத்திரியில நமக்கு வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஓகே, the bread was commanded to be kept to show future generation the provision of God in the wilderness. இப்போ தேவனுடைய பெட்டி வைத்த இடத்துல என்ன இருக்குன்னா மன்னா வைத்த பாத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததிக்கு பூரா என்ன சொல்லணும்? முற்பிதாக்கள் இந்த பாத்திரத்துல மன்னா வைத்த பொழுது அது சாபத்துல கெட்டு போகவே இல்லை. என்ன சொல்லணும்? It never spoiled on Sabbath day. மற்ற நாளெல்லாம் கெட்டு போகிற உணவு ஞாயிற்றுக்கிழமை கெட்டு போகலங்க. Praise the Lord. ஞாயிற்றுக்கிழமைக்காக வச்சதுனால அது கெடல. Praise the Lord. சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? நான் ஒரு மன்னா. I am the bread of God. இது நான் ஞாயிற்றுக்கிழமைக்காக வச்சுட்டேன். இது கெடாது, இது பிரயோஜனமாயிரும். Praise the Lord.
and submit on Sunday, it never gets spoiled. It is useful for many. அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு தேவன் இந்த அப்பத்தை ஜீவ அப்பமாய், பயனுள்ளதாய், பலனுள்ளதாய், கெடாததாய், அழியாததாய் இன்னைக்கு தேவன் மாற்றி இருக்கிறார். அந்த அப்பம் கிறிஸ்து எனக்குள் வைத்த வசனம். ஆமென். அடுத்து என்ன சொல்றாருங்க பாருங்க, the sample of the bread, the sample of the bread. இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தா ஒரு சாம்பிள் தான். இன்னைக்கு சண்டே என்ன கிடைக்கும்? ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் 66 புத்தகத்தையும் பிரசங்கம் பண்ண முடியுமா? இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. எனக்கு ஏன் கணக்குப்படி 12. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா சபை 12 மணி சபையே முடியணும். ஆனா என்ன ஒரு வேடிக்கை, இப்பதான் பிரசங்கத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். புரியுதா? வேற வழி இல்லை, முடிச்சுதான் ஆகணும். 12 முடிக்கணும்னா முடிச்சிருக்கேன். The sample of the bread was commanded to be kept to show future generation the provision of God in the wilderness. This sample was more than keepsake. It was a sign of the covenant. இது என்னது? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. ஞாயிற்றுக்கிழமைகளிலே சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது இந்த வார்த்தை தேவன் நம்மோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கையா இருக்கிறது. அவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை புசித்தார்கள், முற்பிதாக்கள் புசித்தாங்க, அந்த மன்னாவை செத்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு நீ கேட்கிற அவருடைய வசனமோ சதா காலமும் உனக்கு ஜீவனாயிருக்கும். Praise the Lord. Praise the Lord. தூதர்கள் சாப்பிடுகிற உணவை சாப்பிட்டாங்க முற்பிதாக்கள், வனாந்தரத்துல செத்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் சாப்பிடுகிற அந்த ஜீவ அப்பம் யார் தெரியுமா? இயேசு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுது. We believe Christ. We believe the word of God which given by God. Amen. Hallelujah. இந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்து. அப்படி இருந்துச்சு நிப்போமா? ஒரே நிமிஷம் ஜெபிச்சு முடிக்கலாம். Glorious God. அப்படியே ஒப்புக்கொடுங்க, அப்படியே ஒப்புக்கொடுங்க. Jesus. ஒரு கரபலதி ஷபலதி கரபலியா ஒப்புக்கொடுங்க. அன்பே என் இயேசுவே நாருயிலே காட்பண்ட தெய்வமே, அன்பே என் இயேசுவே நாருயிலே காட்பண்ட தெய்வமே, உம்மை
ஆத்துமா சரீரம் உடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவங்க சுகத்தோட பலத்தோட ஜீவனோட நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எவ்வளவு பெற்றோர்கள் சொல்லுவீங்க? உங்க பிள்ளைகளுக்கு நேரம் உங்க கையை நீட்டி சொல்லுங்க, நான் என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறதுனால என் பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவங்க கட்டாயம் நல்லா இருப்பாங்க. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை நொறுக்கவும் உடைக்கவும் ஒப்புக் கொடுக்கிறேன். The curse will not come to my children's life. They should be rejoice your presence. Let them rejoice your word of God. Let them rejoice your covenant. Let them rejoice your expectation. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளை தொடுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் உமக்காய் எழும்பட்டும். வாலிபங்க உமக்காய் எழும்பட்டும். அப்பா உமக்காய் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Please be seated.